जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वासुदेव सुदम देवम कंसचानूरमर्दनम देवकी परमानंदम कृष्णं वंदे जगद्गुरु। गाद्यायिनी महामाये महायोगिनी यदीश्वरी नंदगोपसुदम देवी पदिमते गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। श्रीमद् वाल्मीकि रामायणம் अयोध्या कांडम सर्गम 1 ராம பட்டாபிஷேக நிச்சயம்। குற்றமற்றவரும் நித்திய சத்ருக்களான காம குரோத முதலியவைகளை ஜெயித்தவருமான சத்ருகணன் மாமன் வீட்டிற்கு போகும் பரதனால் பிரீதியுடன் அழைத்து போகப்பட்டார். பரதன் தன் மாமனான யுதாஜித்தால் உத்தமமான குதிரைகள், ஆபரணங்கள், போர்வைகள், போஜனம் முதலிய உபசாரங்களால் புத்திரனை போல் பிரீதியுடன் ஆதரிக்கப்பட்டாலும் சத்ருகனிடத்தில் உள்ள சிநேகத்தால் மாத்திரம் அங்கே வசித்து கொண்டிருந்தார். இப்படி இஷ்டமான வஸ்துக்களால் விசேஷ பிரியமடைந்து சுகமாக அங்கே வசிக்கும் பொழுது சூரர்களான அவ்விருவரும், நமது பிதா வயது சென்றவராயிற்றே, இனி ராஜ்ய பரிபாலனம் செய்ய அவரால் முடியாதே, ராமனுக்கு ஒருவேளை பட்டாபிஷேகம் செய்வாரோ தெரியவில்லையே, இந்த சமயத்தில் சமீபத்தில் இருந்து பிதாவிற்கு பணிவிடை செய்ய வேண்டியது இருக்க அந்த காலம் நமக்கு தவறி போகிறதே என்று தசரதரை அடிக்கடி நினைத்து கொள்வார்கள். உத்தமமான புத்திரர்களை அடைந்ததால் அளவற்ற தேஜஸ் உள்ள அவ் அரசனும் இந்திரன், வருணன் முதலியவர்களைப் போல் குறைவில்லாத சிநேகமுள்ள பரத சத்ருகணர்களை விட்டு பிரிந்திருக்கின்றோமே, பல வகையான சம்பத்துக்கள் நிறைந்திருந்தாலும் என் அருமை குழந்தைகள் சமீபத்தில் இல்லாதது ஒரு பெரிய குறையே என்று அவர்களை அடிக்கடி நினைப்பது வழக்கம். 4 குமாரர்களிடத்திலும் அரசனுக்கு தன் சரீரத்தில் உண்டான 4 கைகளிடத்திலும் போல் பிரீதி சமமே. ஆனாலும் பிராணிகளுக்குள் பிரம்மதேவர் எப்படியோ அப்படி அந்த 4 ராமன் உத்தம குணங்களுடன் கூடியிருந்ததால் தசரதருக்கு அவரிடத்தில் அதிக பிரீதி. நித்தியரான மகாவிஷ்ணு கர்வமடைந்த ராவணனை கொல்ல தேவர்களால் வேண்டப்பட்டு ராமனாக பூமியில் வந்தார். இந்திரனை புத்திரனாக அடைந்த அதிதியை போல் கௌசல்யையும் வெகு தேஜஸ் உள்ள ராமனால் விளங்கினாள். இம்மாதிரியான புத்திரனை அடைந்தவர்கள் கௌசல்யை தவிர பூமியில் வேறொருவரும் இல்லை. மிகுந்த அழகுள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், அசூயை இல்லாதவர், இங்கிதம், சுவாபம், நடை முதலியவைகளில் தசரதரை ஒத்தவர். ஒருவரும் கடுமையான வார்த்தையை அவரிடத்தில் சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னாலும் அவர் பதில் சொல்வதில்லை. பேசும் பொழுதெல்லாம் மிருதுவாகவே பேசுவார். எப்பொழுதும் சாந்த சுவாபம் உள்ளவர். ஆகையால் ஒருவன் தனக்கு எப்பொழுதாவது எக்காரணத்தாலாவது ஸ்வல்ப உபகாரம் செய்திருந்தாலும் அதை பெரிதாக எண்ணி மிகவும் சந்தோஷிப்பார். ஆனால் சகல ஜகத்திற்கும் அவரே ஆத்மாவாகையாலும் மனதை வசப்படுத்தியதாலும் பிற தனக்கு எண்ண முடியாத அபராதங்களை செய்திருந்தாலும் அவைகளை நினைப்பதே இல்லை. ஒவ்வொரு நாளும் அஸ்திர வித்யையை அபியாசித்த சமயம் போக மிகுந்த காலத்தில் அனுஷ்டானம், நல்லறிவு, வயஸ் இம்மூன்றிலும் முதிர்ந்து நல்லோராயிருக்கும் பெரியோர்களுடன் பேசிக்கொண்டிருப்பார். அவர் எப்பொழுதும் எல்லா ஜனங்களும் எப்படி சுகமாக வசிப்பார்கள் என்ற யோசனை உள்ளவர். இன்பமாக பேசுகின்றவர்.
மிகவும் தாழ்ந்தவர்களிடத்திலும் தானே முந்தி பேசுவார். அண்டினவர்களுடைய சத்துருக்களை நாசம் செய்யும் பராக்கிரமம் உள்ளவர். அப்படி இருந்தும் கர்வம் இல்லாதவர். உண்மையில்லாத கதைகளை ஒருபொழுதும் சொல்வதில்லை. பெரியோர்களை எதிர்கொண்டு அழைத்து நன்றாக பூஜிப்பார். சகல ஜனங்களிடத்திலும் அதிக பிரீதியுள்ளவர். அவர்களும் அவரிடத்தில் அப்படியே பிரீதி வைத்திருந்தார்கள். எல்லோரிடத்திலும் தயை உள்ளவர். பிறருடைய துக்கத்தை பொறுக்காதவர். கோபத்தை ஜெயித்தவர். வேதத்தின் உட்கருத்தை அறிந்தவர்களை பூஜிப்பவர். தீனர்களிடத்தில் தயை உள்ளவர். தர்மத்தை பொதுவாயும் விசேஷமாயும் அறிந்தவர். எல்லா பிராணிகளுக்கும் அபயம் கொடுக்கிறோம் என்று விரதம் உள்ளவர். பிறருடைய பொருளை விரும்பாதவர். தன் வம்சத்திற்கு தகுந்த தயை தாட்சண்யம், அண்டினவர்களை காப்பாற்றுவது, துஷ்டர்களை சிக்ஷிப்பது முதலிய சத்திரிய தர்மத்தை அனுஷ்டிப்பதே பெரிதென்றும் அதே கீர்த்தியையும் சொர்க்காதி புண்ணிய லோகங்களையும் கொடுக்கும் என்றும் நினைப்பவர். யாவற்றையும் அறிந்தவராகியால் சூது சொக்கட்டான் முதலிய வீணான விளையாட்டுகளில் காலத்தை கழிப்பதில்லை. தர்ம விரோதமான வீண் பேச்சில் ஆசையற்றவர். லௌகீக விவகாரத்திலும் வைதிக விவகாரத்திலும் தடையில்லாமல் பிரகஸ்பதியை போல் மென்மேலும் கஷி சொல்லக்கூடியவர். மனோவியாதி தேக வியாதி இல்லாதவர். யவன புருஷன். எல்லோரும் புகழக்கூடிய பேசும் திறமும் உள்ளவர். அதிக சரீர பலமுடையவர். அத்தியாயனம் செய்யும் தேச காலங்களை நன்கு அறிந்தவர். ஒரு தடவை பார்த்தவுடன் ஒருவனுடைய பலம் இவ்வளவென்று நன்றாக அறியக்கூடியவர். தனக்கு அபகாரம் செய்தவனிடத்திலும் விரோத புத்தி இல்லாதவர். ஆச்சாரியர்களிடத்தில் வித்தியையை கற்று விரதங்களை அனுஷ்டித்து சமாவர்த்தனம் செய்தவர். வேதங்களின் அர்த்தத்தை விதிப்படி நன்றாக கற்றுணர்ந்தவர். அஸ்திர சஸ்திர வித்தியைகளில் தன் பிதாவை காட்டிலும் மிகுந்த திறமையுடையவர். இவருடைய வம்சம் மிகவும் பரிசுத்தமானது. இவர் சகல சுயமங்களுக்கும் இருப்பிடம். குற்றமற்றவர். வேதத்தில் சிரத்தையுள்ளவர். என்னாலும் கலங்காத புத்தியுள்ளவர். மிகவும் கஷ்டமான நிலையிலும் உண்மையவே பேசுகின்றவர். எண்ணமும் பேச்சும் செய்கையும் ஒத்திருப்பவர். தர்மங்களை பூர்ணமாக அறிந்த பெரியோர்களான பிராமணோத்தமர்களான நல்ல மார்க்கத்தில் நன்றாக பழக்கப்பட்டவர். பகலில் முன்பாகத்தின் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்களை காமங்களை நன்றாக அறிந்தவர். அறிந்த விஷயத்தை ஒருபோதும் மறக்காதவர். மென்மேலும் தோற்றமுள்ள புத்தியுள்ளவர். லௌகீக காரியங்களில் மிகவும் சமர்த்தர். வணக்கம் உள்ளவர். பிறரால் அறிய முடியாத எண்ணத்தை உடையவர். ஆலோசித்த காரியம் முடியும் வரையில் பிறருக்கு தெரியாமல் மறைத்து வைத்துக் கொள்வார். சிறந்த மந்திரிகள் உடையவர். அவருடைய கோபமாவது சந்தோஷமாவது வீண் போகவே போகாது. நல்ல பாத்திரம் அறிந்து தானம் செய்வதற்கும் ஞானத்தை நன்றாக அறிந்தவர். தேவர்களிடத்திலும் ஆச்சாரியர்களிடத்திலும் மிகுந்த பக்தி உள்ளவர். அண்டினவர்களிடத்தில் மிகுந்த பிரீதி உள்ளவர். கலக்கமில்லாத நிச்சயமுள்ள தத்துவ ஞானம் உள்ளவர். மூடர்களுடன் சேராதவர். கடுமையாக பேசாதவர். சோம்பல் இல்லாதவர். எப்பொழுதும் சாஸ்திர விசாரம் செய்து கொண்டிருப்பவர். சாஸ்திரங்களின் உண்மையை அறிவதில் ஜாக்கிரதையாய் உள்ளவர். பிறருடைய குற்றங்களையும் தன் ராஜ்யத்திலும் சத்ருக்கள் ராஜ்யத்திலும் உள்ள தோஷங்களை நன்றாக அறிந்தவர். வேதாந்தங்களையும் சகல வித்தியைகளையும் அபியாசித்தவர். எல்லா விஷயங்களின் முடிவான கருத்தை அறிந்தவர். பார்த்தவுடன் அவரவர்களின் சுவாபத்தை தாரதமியத்தை நன்றாக அறிந்தவர். நீதி சாஸ்திரப்படி மித்திரர்களையும் சாதுக்களையும் சேர்ப்பதிலும் அவர்களை காப்பாற்றுவதிலும் வெகு சாமர்த்தியம் உள்ளவர். கெட்டவர்களை சிக்ஷிக்கும் சமயம் அறிந்தவர். தேன் வண்டுகள் புஷ்பங்களை கசக்காமல் எப்படி ரசத்தை எடுக்குமோ அப்படியே ஜனங்களுக்கு கஷ்டமில்லாமல் அவர்களிடத்திலிருந்து தனத்தை சம்பாதிக்கும் வகையை அறிந்தவர். தன் வரவில் பாதியவையாவது கால் பாகத்தையாவது முக்கால் பாகத்தையாவது செலவழிக்காமே ஒழிய வரவிற்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாதென்ற ராஜநீதியை அறிந்தவர்.
பல வகையான சாஸ்திர ஆராய்ச்சியிலும் சம்ஸ்கிருத பிராகிருத பாஷைகளில் காவிய நாடகம் முதலியவைகளில் மிகவும் தேர்ந்தவர். தர்மார்த்தங்களுக்கு விரோதமில்லாத காம சுகத்தை அனுபவிப்பவர். செய்ய வேண்டிய காரியங்களில் உற்சாக குறைவில்லாதவர். இன்பமாக காலங்கழிப்பதையே பிரயோஜனமாக உடைய சித்திர வேலையிலும் சங்கீதத்திலும் பல வாத்தியங்களை வாசிப்பதிலும் திறமையுள்ளவர். தன் செல்வத்தை 5 வகையாக பிரிக்க வேண்டும் என்ற நீதியை அறிந்தவர். யானை குதிரை முதலியவைகளை ஏறி பழக்குவதில் திறமையுள்ளவர். வில்வித்தையின் இரகசியத்தை அறிந்தவர்களுக்குள் சிறந்தவர். லோகத்தில் உள்ள அதிரதர்களால் பூஜிக்கப்பட்டவர். சத்துருக்களை நோக்கி தானே பயமில்லாமல் போய் சைனியத்தின் முன் நின்று தன் பலங்களை காப்பாற்றிய, சத்துருக்களுடைய வியூகங்களை பிளந்து தன் சைனியத்தை அதற்குள் செலுத்தி பகைவர்களை முறியடிப்பதில் மிகுந்த சாமர்த்தியம் உள்ளவர். சைனியங்களை பல வியூகங்களாக பிரிப்பதில் நிபுணர். தேவாசுரர்களும் அவரை ஒருபொழுதும் ஜெயிக்க முடியாது. அசூயையை விலக்கியவர், கோபத்தை ஜெயித்தவர், கர்வம் இல்லாதவர், பிறருக்கு கிடைக்கும் லாபத்தை பற்றி பொறாமை இல்லாதவர், பிராணிகளை அவமதிக்கும் சுவாபம் இல்லாதவர். இவ்வளவு உத்தம குணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பூமி தேவியை போல் பொறுமை வாய்ந்த ராமன் உலகத்திற்கும் பிரியமானவர். புத்தியில் பிரகஸ்பதியை ஒத்தவர், பராக்கிரமத்தில் மகேந்திரனை போன்றவர். இம்மாதிரி ராமன் எல்லா ஜனங்களுக்கும் பிதாவான தசரருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் உத்தம குணங்களால் சூரியன் 1000 கிரகணங்களுடன் விளங்குவது போல் பிரகாசித்தரும். ஆகையால் அண்டினவர்களை காப்பாற்றுகிறது என்ற விரதத்தை வீண் போகாத பராக்கிரமத்தையும் உடையவரும் லோக பாலகர்களை போன்றவருமான ராகவன் தங்களுக்கு அரசனாக வேண்டும் என்று ஜனங்கள் ஆசை கொண்டார்கள். அப்பொழுது தசரத சக்கரவர்த்தி தன் புத்திரன் உத்தம குணங்களால் நிகரற்றவன் என்று நினைத்து, வயது முதிர்ந்த நமக்கு இனி ஆக வேண்டியது என்ன? நாம் உயிரோடு இருக்கையில் ராமன் அரசனாக வேண்டியதே நமக்கு மிகுந்த பிரீதியை கொடுக்கும். ஆகையால் அவனுக்கு அபிஷேகம் செய்து அவனை அரசனாக எப்பொழுது பார்ப்பேன். நமது குழந்தை ராமன் தனவான்களுக்கு மேலும் ஐஸ்வர்யம் பெருக வென்று விரும்புகின்றவன். செல்வம் குறைந்தவர்களிடத்தில் மிகுந்த தயை வைத்து உதவி செய்கின்றவன். தாபத்தை போக்கி ஜலத்தை பொழிவதால் மேகத்தினிடத்தில் ஜனங்கள் எப்படி பிரியப்படுகிறார்களோ அப்படி நம்மை விட ராமனிடத்தில் விசேஷ பிரியம் வைத்திருக்கின்றார்கள். மேலும் பராக்கிரமத்திலும் யமனையும் இந்திரனையும், புத்தியில் பிரகஸ்பதியையும், தைரியத்தில் ஹிமயமலையையும் ஒத்திருப்பதால் என்னை விட மிகுந்த குணசாலி. நமது குழந்தை ராமனுக்கு அபிஷேகம் செய்து இந்த முதிர்ந்த வயசில் அதனால் உண்டாகும் ஆனந்தத்தை அனுபவித்து பிறகு சொர்க்கம் அடைய வேண்டும் என்று தன் மனதில் தீர்மானித்து கொண்டார். அவர்களிடத்தில் இல்லாத மேற்சொன்ன அளவற்ற லோக உத்தமமான நற்குணங்கள் யாவும் ராமனிடத்தில் இருப்பதை பற்றி தன் மந்திரிகளுடன் யோசித்து ராமனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க நிச்சயித்தார். மேலும் அரசருக்கு வரும் கெடுதியை காண்பிக்கும் 3 வகையான அபசகுனங்களையும் தனக்கு கிழத்தனத்தால் நேர்ந்திருக்கும் சக்தி குறைவையும் ராமனுக்கு சீக்கிரமாக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்கு காரணமாக மந்திரிகளிடத்தில் சொன்னார். பூரண சந்திரனை போன்ற ராமனுடைய முகத்தை பார்த்தவுடனே எல்லா ஜனங்களுக்கும் தானும் துக்கம் நீங்கி மிகுந்த சந்தோஷத்தை அடைவதால் பிரஜைகள் சேமமாய் இருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று எண்ணி ராமாபிஷேகத்தை சீக்கிரப்படுத்தினார். தூதர்களை அனுப்பி அநேக பட்டணங்களிலும் தேசங்களிலும் வசிக்கும் ஜனங்களையும் முக்கியமான அரசர்களையும் சீக்கிரமாக வருவித்தார். ஆனால் கேகேய தேசத்து அரசனும் ஜனகர் வெகு தூரத்தில் இருந்ததால் பிறகு கேட்டு சந்தோஷம் அடையட்டும் என்று அவர்களுக்கு சமாசாரம் அனுப்பவில்லை. தசரதர் வந்த அரசர்களுக்கு தகுந்த விடுதிகளை ஏற்படுத்தி உத்தமமான போஜனம், விலையற்ற ஆபரணங்கள் முதலியவைகளால் உபசரித்தார். தான் சபையில் வந்திருந்து அவர்களை பார்க்க தயாராக இருக்க கேகேய ராஜனையும் ஜனகரையும் தவிர மற்ற அரசர்கள் பிரம்ம சபைக்கு வரும் தேவர்களைப் போல் அந்த சபா மண்டபத்தில் புகுந்து அரசனுக்கு எதிரில் வணக்கத்துடன் தகுந்த ஆசனங்களில் உட்கார்ந்தார்கள்.
அப்பொழுது அவரால் வெகுமதிக்கப்பட்ட நகரவாசிகள் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று அவருடைய வார்த்தையை கேட்பதில் மிகுந்த ஆவலுடன் சமீபத்தில் நெருங்கி உட்கார்ந்தார்கள். தேவர்களால் சூழப்பட்ட மகா பராக்கிரமம் உள்ள தேவேந்திரனை போல் அவர்களுக்கு நடுவில் தசரதர் பிரகாசித்தார். ஸ்ரீமத் ராமாயணம் சர்க்கம் 2 மந்திர ஆலோசனை. சபையில் இருக்கும் எல்லோரையும் அழைத்து தான் பேசுவதை கேட்பதில் கவனிக்கும்படி அவர்களை செய்து எல்லோருக்கும் அனுகூலமாயும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாயும் தெளிவாயும் பின்வருமாறு சொன்னார். தசரத சக்கரவர்த்தியின் குரல் பேரி வாத்தியத்தின் சப்தத்தை போல் கம்பீரமாயும் திக்குகளில் எதிரொலி உண்டாக்கக்கூடியதாகவும் மேகத்தின் கர்ஜனையைப் போலும் ராஜ லட்சணங்கள் பொருந்தினதாயும் கேட்க மிருதுவாயும் இனிமையாயும் இருந்தது. அரசர்களே, ஜனங்களே, என் முன்னோர்களான ரகு முதலிய கீர்த்தி பெற்ற அரசர்கள் இந்த கோசல ராஜ்யத்தை தங்கள் புத்திரனை போல் மிகுந்த அன்புடன் காப்பாற்றி வந்த விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியுமே. அந்த வம்சத்தில் பிறந்த நான் விசேஷ சுகத்தை அனுபவிக்க தகுந்த என் ராஜ்யத்திற்கு சேமத்தை செய்ய விரும்புகின்றேன். ஏதோ என் புத்திக்கும் சக்திக்கும் தகுந்தபடி நீதி நெறி தவறாமல் சோம்பல் இல்லாமல் முன்னோர்களின் மார்க்கத்தை விடாமல் ஜனங்களை இவ்வளவு காலமாக காப்பாற்றி வந்தேன். நீங்களும் வெகு சந்தோஷம் அடைந்திருக்கின்றீர்கள். ஆனாலும் வெண்குடையின் கீழ் இருந்து ஜனங்களுக்கு நன்மையே செய்து வந்து அரசாண்ட எனக்கு வயசு முதிர்ந்து விட்டது. யயாதி முதலியவர்களைப் போல் எனக்கு விஷயத்தில் ஆசை இல்லை. 60,000 வருஷங்கள் ஜீவித்திருந்து தளர்ந்து போன இந்த தேகத்திற்கு ஓய்வு வேண்டும் என்று விரும்புகின்றேன். சௌரியம் முதலிய குணங்களால் நிறைந்தவர்கள் நிர்வகிக்க கூடியதும் இந்திரியங்களை ஜெயிக்காமல் விஷயத்தையே நாடினவர்கள் வகிக்க முடியாததும் பல வகையான ஒத்தாசைகளை அபேட்சித்தும் தர்மத்தை நிலைபெறச் செய்வதுமான இந்த பெரிய பாரத்தை வெகு காலமாக தாங்கி வந்ததால் மிகவும் களைத்திருக்கின்றேன். இப்பொழுது இங்கு இருக்கும் பிராமண சிரேஷ்டர்கள் முதலிய எல்லோருடைய சம்மதம் இருந்தால் என் புத்திரனை அரசனாக செய்து சுகமாய் இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். யுவராஜாவாக இருக்க தகுந்தவன் என்று நான் குறிப்பிடும் என் மூத்த குமாரனான ராமன் சத்துருக்களை ஜெயித்தவன், அவர்களுடைய நகரங்களை பிடித்தவன், இந்த பராக்கிரமத்தில் இந்திரனை ஒத்தவன், எல்லா குணங்களிலும் என்னை போன்றவன், தர்ம சிந்தையுள்ளவர்களுக்கு உத்தமன், புருஷ சிரேஷ்டன், புஷ்ய நட்சத்திரத்துடன் சேர்ந்த சந்திரனை போல் மிகுந்த தேசம் உள்ளவன். அவனுக்கு புஷ்ய நட்சத்திரத்தினுடன் கூடிய சுபதினத்தில் சௌராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய ஆசை கொண்டிருக்கின்றேன். லக்ஷ்மணனுக்கு மூத்தவனும் அளவற்ற தேஜஸ் உள்ளவனுமான ராமன் பூமிக்கு தகுந்த அரசன். இவனை அரசனாக அடைந்தால் 3 லோகங்களும் நன்றாக ரட்சிக்கப்படும். ராமனை அரசனாக செய்து இந்த பாரத்தை அவனிடத்தில் ஒப்புவித்து அதனால் பூமிக்கு சேமத்தை உண்டு பண்ணி நானும் கவலையற்றி இருக்க விரும்புகின்றேன். நன்றாக யோசித்து இதை ஆரம்பித்தேன் என்றும் இது தகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும் என்றும் உங்களுக்கு தோன்றினால் அனுமதி கொடுக்கலாம். இது உசிதம் அல்லவென்றால் வேறு என்ன செய்யலாம் என்று அதையும் சொல்லுங்கள். இப்படி செய்வதே உசிதம் என்று எனக்கு தோன்றினாலும் மத்தியஸ்தர்களான உங்களுடன் நன்றாக யோசித்து செய்வது இன்னும் அதிக பலத்தை கொடுக்கும் என்றார். இதை கேட்டு மற்ற அரசர்கள் மழை பெய்ய போகும் மேகத்தை பார்த்து மயில்கள் கழிப்பதை போல் அவரை புகழ்ந்தார்கள். ஜனங்களுடைய சந்தோஷத்தால் உண்டான பெரிய சப்தம் எதிரொலியால் அந்த சபையின் விமானத்தை அசைப்பது போல் பரவிற்று. பிறகு வசிஷ்டர் முதலிய பிராமணர்களும் அரசர்களும் நகரத்து ஜனங்களுடனும் நாட்டுப்புறத்து ஜனங்களுடனும் நன்றாக ஆலோசித்து தனக்கு கிழத்தனம் நேர்ந்த போது யுவராஜாவை நியமிப்பதே தர்மம் என்று நினைத்திருக்கும் தசரதனுடைய எண்ணத்தை தேசகால சேஷ்டைகளால் நன்றாக அறிந்து தனக்குள் ஒவ்வொருவரும் யோசித்து பிறகு எல்லோரும் ஒரே எண்ணத்துடன், மகாராஜா, தாங்கள் அநேக 1000 வருஷங்களாக இந்த ராஜ்யத்தை காப்பாற்றி வந்து வயசு முதிர்ந்திருக்கின்றீர்கள். ஆகையால் தங்களுடைய புத்திரனான ராமனை யுவராஜாவாக அபிஷேகம் செய்யுங்கள். ராஜ்யத்தை காப்பாற்றுவதில் தாங்கள் இந்த தளர்ந்த வயதிலும் வெகு ஜாக்கிரதையுடையவர்கள்தான்.
ஆனாலும் மலை போன்ற பட்டத்து யானை மேல் வெண்குடையால் சற்று மறைக்கப்பட்ட முக காந்தியுடன் ரகுவீரன் மகா பலசாலியாய் முழங்கால் வரையில் நீண்ட திருக்கைகளுடன் பவனி வரும் காட்சியை பார்க்க ஆவல் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஆசை இருந்தாலும் அதை பூர்த்தி செய்வது தங்களைச் சேர்ந்ததே என்று தெரிவித்தார்கள். அவர்களுடைய எண்ணத்தை தசரதன் நன்றாக அறிந்திருந்தும் அறியாதவரை போல், அரசர்களே, நான் சக்கரவர்த்தியாக உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கும் பொழுது ராமனை யுவராஜாவாக அபிஷேகம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு காரணம் என்னவென்று எனக்கே தெரியவில்லை, உண்மையை சொல்லுங்கள் என்றார். அப்பொழுது அரசர்களும் பட்டணத்து ஜனங்களும், மகாராஜா, மற்றவர்களிடத்தில் இல்லாத பல உத்தம குணங்கள் தங்கள் புத்திரனான ராமனிடத்தில் இருக்கின்றன. தேவர்களை போன்றவரும் புத்திமானும் கேட்பவர்களுக்கும் நினைப்பவர்களுக்கும் சொல்லுகின்றவர்களுக்கும் ஆனந்தத்தை பிரீதியை கொடுக்கக்கூடியவருமான ராகவனுடைய கல்யாண குணங்களை சொல்லுகின்றோம், கேளுங்கள். கேட்பவர்களுக்கும் நினைப்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும், ராமா அப்படின்னு சொல்றவர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, ஆனந்தத்தையும் பிரீதியையும் கொடுக்கக்கூடியவருமான ராமனுடைய கல்யாண குணங்களை சொல்லுகிறோம், கேளுங்கள். ராமன் வீண் போகாத பராக்கிரமம் உள்ளவர். உத்தம குணங்களால் மகேந்திரனை போன்றவர். இஸ்வாகு வம்சத்தில் பிறந்த அரசர்களை விட மேலானவர். உத்தம புருஷர். சத்தியத்திலும் தர்மத்திலும் நோக்கம் உள்ளவர். தர்மத்தையும் அதன் பயனான சம்பத்தையும் பிறர்களை எதிர்பார்க்காமல் கொடுப்பவர். சந்திரனை போல் ஜனங்களுக்கு சுகத்தை தருபவர். பொறுமையில் பூமி தேவியை போன்றவர். புத்தியில் பிரகஸ்பதியையும் பராக்கிரமத்தில் சசியின் பர்த்தாவான மகேந்திரனையும் ஒற்றவர். சாமானிய தர்மத்தையும் விசேஷ தர்மத்தையும் அறிந்தவர். அவருடைய பிரதிஜை வீணாவதில்லை. தான் மகானாய் இருந்தும் தனக்கு தாழ்ந்த புத்தியுள்ளவர்களுடன் இடைவிடாமல் நெருங்கி பழகும் சுவாபம் உள்ளவர். பிறரிடத்தில் காரணம் இல்லாமல் தோஷங்களை ஏற்படுத்தும் அசூயையை விலக்கினவர். அண்டினவர்களின் குற்றத்தை பொறுப்பவர். குற்றம் செய்தவர்கள் கோபித்தாலும் துக்கமடைந்தாலும் அவர்களை சமாதானம் செய்பவர். பிரியமாக பேசும் சுவாபம் உள்ளவர். பிறர் செய்த உபகாரம் கொஞ்சமானாலும் அதை அதிகமாக நினைப்பவர். கெட்ட விஷயங்களில் ஆசையற்றவர். அண்டினவரை விட்டு பிரிய மனமில்லாதவர். மிகவும் கஷ்டமான நிலையிலும் முன் ஒப்புக்கொண்ட காரியத்தை விடாமல் செய்து கொடுப்பவர். அண்டினவர்களுக்கு வசப்பட்டவர். பிறர் தன்னிடத்தில் அசூயை வைத்தாலும் அதை லட்சியம் செய்யாதவர். பொய்யை சொல்லாமல் எல்லோரிடத்திலும் பிரியமாக பேசுகின்றவர். ஞானம், வயசு, ஆசாரம் என்றவைகளில் முதிர்ந்த பிராமணர்களை எப்பொழுதும் வணங்குகின்றவர். ஆகையால் ஔதாரியம், பராக்கிரமம், சத்துருக்களை ஜெயிக்கும் திறமை முதலிய குணங்கள் மென்மேலும் அவரிடத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் முதலியவர்களுக்கு தெரிந்த அஸ்திர சாஸ்திரங்கள் யாவையும் அறிந்தவர். சாஸ்திரப்படி குருவினிடத்தில் வேதாந்தங்களை படித்து விரதங்களை அனுஷ்டித்து சமாவர்த்தனம் செய்தவர். சாமகானத்திற்கு உபயோகமான சங்கீதத்தில் மிகுந்த தேர்ச்சி அடைந்தவர். இவருடைய குலம் பரிசுத்தமானது. தானும் மகா சுத்தர். எக்காலத்திலும் கலங்காத மனம் உள்ளவராகையால் சிறந்த புத்திமான். நல்ல குலத்தில் பிறந்தவர்களும் மிகுந்த படிப்பாளிகளும் வணக்கம் உள்ளவர்களும் தர்மத்தின் கருத்தை நன்றாக எடுத்து சொல்வதில் திறமையுள்ளவர்களுமான பிராமண சிரேஷ்டர்களால் பழக்கப்பட்டவர். கிராமங்கள், நகரங்களை பற்றி சத்துருக்களுடன் போராட வேண்டியிருந்தால் லக்ஷ்மணரை அழைத்து கொண்டு யுத்தத்திற்கு போய் பகைவரை ஜெயிக்காமல் திரும்புவதில்லை. யுத்தம் முடிந்த பிறகு யானை, ரதம் முதலிய வாகனங்களில் ஏறி பட்டணத்திற்கு வந்து ஜனங்களை அழைத்து, உங்கள் குழந்தைகள், பாரியைகள், சிஷ்யர்கள் சௌக்கியமாக இருக்கின்றார்களா? அக்னி காரியங்கள் விதிப்படி நடக்கின்றனவா? உங்கள் வேலைக்காரர்களும் சிஷ்யர்களும் உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை காலத்தில் சோம்பல் இல்லாமல் செய்து கொடுக்கின்றார்களா என்று தகப்பன் குழந்தைகளை விசாரிப்பது போல் பலவிதமாக சேமம் விசாரிப்பார். அப்படியே யாருக்காவது புத்திரோற்சவம் முதலிய சுபங்கள் நேர்ந்தால் மகனுக்கு வாய்த்த சந்தோஷத்தை பார்த்து தகப்பன் எப்படி சந்தோஷம் அடைவானோ அப்படி மகிழ்கின்றவர். மிகவும் கஷ்டமான நிலையிலும் பொய் சொல்லாதவர். வில்லாளிகளில் சிரேஷ்டர். பெரியோர்களை சேவிப்பவர். இந்திரியங்களை அடக்கியவர். புன்சிரிப்புடன் பேசுகின்றவர். எந்த ஆபத்திலும் தர்மத்தை விடாதவர். ஜனங்களுக்கு சேமத்தை நன்றாக செய்கின்றவர்.
சாதுக்கள் வெறுக்கும் வீண் பேச்சில் ஆசை இல்லாதவர். மென்மேலும் யுக்தியாய் பேசுவதில் தேவகுருவை போன்றவர். அழகான புருவங்களும் சிவந்து நீண்ட திருக்கண்களும் உடையவர். மகாவிஷ்ணுவின் அவதாரம் போன்றவர். யுத்தத்தில் மரணம் நேர்வதில் பயமற்றி இருப்பது சௌரியம். தான் கலங்காமல் பிறர்களை பயந்து ஓடச் செய்வது வீரியம். சத்துருக்கள் எவ்வளவு பலமுள்ளவர்களாய் இருந்தாலும் அவர்களுடைய சைனியங்களில் புகுந்து வியூகங்களை துளைத்து தேவாசுரர்களையும் ஜெயிக்கக்கூடிய மிகுந்த உற்சாகம் உள்ளவராய் இருப்பது பராக்கிரமம் முதலிய குணங்களால் லோகத்தில் பிரகாசிப்பவர். ஜனங்களை காப்பாற்றும் வழிகளை நன்றாக அறிந்தவர். விசேஷங்களில் சபலம் இல்லாதவர். உலகத்தையும் ரட்சிப்பதில் சமர்த்தர். அப்படி இருக்க இந்த பூமியை ரட்சிப்பது அவருக்கு பெரிய விஷயம் அல்ல. அவருடைய கோபமும் சந்தோஷமும் வீணாகாது. தண்டிக்க வேண்டியவர்களை தவறாமல் தண்டிப்பார். குற்றம் இல்லாதவரிடத்தில் கோபித்து கொள்ள மாட்டார். எவனிடத்தில் சந்தோஷப்படுகின்றாரோ அவனுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்றவர். பொறுமையை முக்கியமாக உடையவைகளும் எல்லா ஜனங்களாலும் விரும்பக்கூடியவைகளும் பிரியத்தை உண்டாக்கக்கூடியவைகளுமான குணங்களால் அநேகமாயிரம் கிரணங்களால் சூரியன் விளங்குவது போல் பிரகாசிக்கின்றார். அரசனே, தங்களுக்கு மிகுந்த சேமத்தை உண்டாக்கும் பொருட்டு மரிஷிக்கு கச்சியவர் பிறந்தது போல் புத்திரன் இருக்க வேண்டிய உத்தம குணங்களுடன் இவர் தெய்வ அனுக்கிரகத்துடன் அவதரித்திருக்கின்றார். தேவாசுர கந்தர்வ உருக மகரிஷி கணங்களும் நகரவாசிகளும் வேறு தேசத்து ஜனங்களும் அந்த புறத்தில் இருப்பவர்களும் யாவரும் பிரசித்தி பெற்ற நன்னடத்தை உள்ள ராமன் மிகவும் பலவானாக வியாதி இல்லாமல் வெகு காலம் ஜீவித்திருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கின்றார்கள். யவன மதத்தால் விவேகமற்ற சிறு பெண்களும் யவன ஸ்திரீகளும் வயசு சென்றவர்களும் காலை மத்தியானம் மாலை என்ற 3 லோகங்களிலும் தவறாமல் சாவதானமாக கீர்த்திசாலியான ராமனுக்கு சௌராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்று எல்லா தேவதைகளையும் நமஸ்கரிக்கின்றார்கள். எந்த அல்ப தேவதையாவது மறந்து விட்டால் அது எங்கே கெடுத்து விடுமோ என்ற பயத்தால் ஒன்றையாவது பூஜிக்காமல் விடுவதில்லை. பிரபுவே, அவர்களுடைய பிரார்த்தனை தங்களை தயவு செய்து முடித்து கொடுக்க வேண்டும். நீலோத்பல புஷ்பத்தை போல் கருத்த திருமேனியுள்ளவரும் சத்துருக்களை ஜெயிக்கும் வல்லமை உள்ளவருமான தங்கள் புத்திர ரத்னம் யுவராஜாவாக சிம்மாசனத்தில் உட்காருவதை பார்த்து ஆனந்திக்க விரும்புகின்றோம். கேட்டதை கொடுப்பவரே, எல்லா ஜனங்களுக்கும் அனுகூலத்தையே செய்பவரும் பெரியோர்களும் ஆச்சரியர்களும் கூடிய மகாவிஷ்ணுவை போன்றவருமான தங்கள் புத்திரனான ராகவனுக்கு ராஜ்ய அபிஷேகம் செய்து எங்களை அனைவருக்கும் அனுகூலத்தை அருள் புரிய வேண்டும், தாமதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு நம்ம கொண்டாடப்படுகின்ற இந்த அற்புதமான மகாராஜா, சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி, வெண்குடையின் கீழ் இந்த பூமியை பாரதத்தை தலைமையாக கொண்டு 11,000 வருடங்கள் சௌக்கியமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ண உத்தம புருஷன், மகா புருஷ லட்சணம் பொருந்திய தெய்வ அனுகூலம், தெய்வ அம்சங்கள் உள்ள ஒரு மகாராஜா. நமக்கு இறைவன் மகாவிஷ்ணு, இறைவன் பரமேஸ்வரன், இறைவன் பிரம்மா மற்றும் சரஸ்வதி, லக்ஷ்மி, பராசக்தி அவங்களுடைய பிள்ளைகளா அம்சங்களா, பரமேஸ்வரனும் பராசக்தியும் உடைய அம்சமா முருகன், விக்னேஸ்வரர், விநாயகர் அப்படின்ற இது போக நமக்கு தெரிந்த பல தெய்வங்கள், பலன்னு சொல்ல முடியாது, எல்லா தெய்வங்களும் பல வகையான தெய்வங்கள்லாம் கிடையாது, இவங்களும் இவங்களுடைய அம்சமும் தான்.
நட்சத்திரங்கள், எல்லா நட்சத்திரங்களுமே வணக்கத்துக்குரிய தெய்வாம்சம் உள்ள நட்சத்திரங்கள் தான். நம்ம வானத்தில் பார்க்கிற நட்சத்திரங்கள் அத்தனையும் விஞ்ஞான ரீதியாக, விஞ்ஞானங்கிறது என்ன? கல்வி அறிவு, சாதாரண கல்வி அறிவு. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஞ்ஞானம்ங்கிறது அவ்வளவுதான். யோசிக்க தெரியணும், எழுத படிக்க தெரியணும், நமது குணம் என்னன்னு தெரியணும், அந்த குணங்களால் நம்ம எப்படி வழி நடத்தப்படுகிறோம் தெரியணும், நமக்கு என்ன புத்தி இருக்குது, நமக்கு என்ன அந்த புத்திப்படி நம்ம எதை ரசிக்கிறோம், எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறோம், உடலை பராமரிக்கிற ஒரே கவனத்தில் வாழ்கிறது, உடல் இன்பங்களையும் சௌக்கியத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்காக வீடு கட்டுறதோ, வாகனங்கள் வச்சுக்கிறதோ, மற்ற மனிதர்களை தனக்கு உபகாரம் செய்கிற மாதிரி பழகிக்கிறதோ, மற்ற மனிதர்கள் உபத்திரவம் பண்ணுறவங்கள மிரட்டி விலக்கி வைக்கிறதோ, இந்த மாதிரியான சாமர்த்தியங்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் விஞ்ஞானம்னு சொல்லலாம்ல. இதுதான் விஞ்ஞானம். ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த பாதுகாப்பெல்லாம் நிறைவாக செயல்பட தெரிஞ்சதுக்கப்புறம் மெஞ்ஞானம்னு ஒன்று இருக்கு. அது இந்த விஞ்ஞானத்துக்கு மேலான விஷயம். இந்த விஞ்ஞானம் சாமானியர்களிடத்துலையும் பொருந்தும். தன்னை பராமரிக்கிறது, தனக்கு உபத்திரவம் இல்லாமல் வாழ்கிறது, மற்றவர்களுக்கும் இயற்கைக்கும் உபயோகமாக வாழ்கிறது. இது விஞ்ஞானம். மெஞ்ஞானம்ங்கிறது இந்த விஞ்ஞானம் தற்காலிகமானது. நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இந்த விஞ்ஞானம்ங்கிற இந்த அறிவு தற்காலிகமானது. ஆனால் இதை நிரந்தரமான இந்த விஞ்ஞானம் இங்கேயே தான் இருக்குது. நமக்கு அறிமுகமாகிறதும் நாம அதை அனுபவிக்கிறதும், அப்புறம் நாம அதே விஞ்ஞானத்தால் நம்ம அப்புறப்படுத்தப்படுகிறதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த விஞ்ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அனுபவிக்கிறோம், அது நம்மளை வாழ வைக்கிறதா நினைக்கிறோம், நாம அதை வாழ வைக்கிறதா கண்டுபிடிக்கிறதா நினைக்கிறோம். அதே விஞ்ஞானம் நம்மளை இந்த உடல்ல இருந்து அப்புறப்படுத்திடுது. அப்போ இங்க இருக்கிற இந்த விஷய அனுபவங்கள் அத்தனையுமே நாம இப்ப நினைச்சு பார்க்கும்போது நமக்கு உரியதாகவும் நாம அனுபவிச்சு கடைபிடிக்கிறதாகவும் நாம நினைக்கிறோம். ஆனா அது நமக்கு உடல் தளர்ந்து ஒரு முடிவு காலம் வரும்போது நாம அதை கைவிடலை, அது நம்மளை கைவிட்டுருது, கடத்தி விட்டுருது, வேறொரு உடலுக்கு அனுப்பி வச்சிருது. வேறொரு உடலுக்கோ இல்லை வேறொரு இடத்துக்கோ கண்டிப்பா அனுப்பி வைக்குது. அந்த நிகழ்ச்சியை நாம நினைச்சு பார்க்கவோ ஆராய்ச்சி பண்ணவோ அல்லது அதை தவிர்க்கவோ நம்மளால முடியவே இல்லை. ஆனா விஞ்ஞானம் அதை செஞ்சே தீருது. மறுபடி நம்மளை தோற்றுவிக்குது, திரும்ப தானே ஜீவர்களை பராமரிக்கவும் செய்யுது, மறுபடி தன்னை அறிமுகப்படுத்திக்குது. ஆனா ஜீவர்கள் தான் கண்டுபிடிச்சதா நினைச்சுக்கிறான். அதை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு பழையபடியும் அந்த விஞ்ஞானம் நம்மளை இடமாத்துது. ஆக இது நிரந்தரமான செயலா எப்பவும் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. நாமளும் நிரந்தரம், இந்த விஞ்ஞானம் இங்க இருக்கிற இயற்கையும் நிரந்தரம். இந்த இயற்கையும் நம்ம ஜீவர்களா இருக்கிற நாமளும் ஒரு வகையான இயற்கை தான். இந்த ஜட இயற்கையும் இந்த ஜீவனா இருக்கக்கூடிய நமது இயற்கையும் எப்பொழுதும் ஒன்றை ஒன்று சார்ந்தோ அல்லது முரண்டு பிடிக்கிற மாதிரியோ மாற்றி மாற்றி தங்களை தாங்களே அனுபவிக்கவும் ஆளவுமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த இயக்கம் ஒன்று இருக்குது. இந்த இயக்கத்துக்கு பின்னணியில இறைவனுடைய பங்கு என்ன,
இறைவனை தெரிந்தவர்களுடைய பங்கு என்ன? இறைவனையும் பக்தர்களையும், அதாவது இறைவன் மீது பற்று கொண்டவர்களையும் தெரியாத மற்ற ஜீவர்களுடைய பங்களிப்பு என்ன? இதை தெரிஞ்சுக்கிறது மெஞ்ஞானம். விஞ்ஞானம் சாமானியர்களுக்கு உரியது, சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கலைனாலும் விஞ்ஞானத்துக்குள்ளதான் வாழ்றான். தண்ணீர் பருகிறது, தண்ணீர் பருகாம இருக்கிறது, இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் புரிஞ்சு செயல்படுறது, தன்னுடைய தாபத்தை போக்கிக்கிறது, தன்னுடைய தாபத்துக்கு உதவியாக பயன்படுத்துறது, இதெல்லாம் விஞ்ஞான ரீதியான விஷயங்கள். தாகம் இருக்குதுன்னா உடல்ல எப்போ தாகம், எந்த மாதிரியான தாகம் வருது, அது எந்த சமயத்துல வருது, அந்த தாகத்தை ஜீவர்கள் எப்படி தீர்த்து கொள்ளுகிறார்கள். இதே மாதிரி தாகம் மட்டும் இல்ல, மொத்த வாழ்க்கையில நம்ம நடந்துக்கிற அத்தனை செயல்களையும் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த உபத்திரவத்தை, உபகாரத்தை ரெண்டையுமே நாம எப்படி பொறுத்துக்கிறோம், எப்படி கையாளுறோம். இந்த இயற்கை தான் நம்மளை போஷிக்குது, அதாவது பராமரிக்குது. அந்த இயற்கையை நம்மளை பராமரிக்கிற இயற்கையை நம்ம எப்படி அண்டி பிழைக்கிறோம். அம்மா தான் சுமந்தா, அவ தான் பெற்றாள், அவ தான் வளர்த்தா, அவ தான் நம்மளை பராமரிக்கிறா. குளிப்பாட்டி, சீராட்டி, மூக்கு சிந்தி, கண்ணை தொடச்சி, மூஞ்சியை தொடச்சி, உடம்பெல்லாம் பராமரித்து, வேண்டிய உணவு ஊட்டி, அழகுபடுத்தி, கொஞ்சி பராமரிக்கிற அம்மா கிட்ட நம்ம என்ன பண்றோம்? அவ செய்யறதை ஏற்றுக்கணும், அவ கொடுக்கறத சாப்பிடணும், அவளை நம்மளை பராமரிக்கிறதுக்காகவே அவ தன் வாழ்நாள் முழுவதும் செலவழிச்சிருக்கா. இப்ப நாம அவளை பராமரிக்கணும். அவளுக்கு வயது முதிர்ந்துருச்சு, அவளால் தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய, எழுந்திரிக்கவோ நடக்கவோ அல்லது தன்னை உடை உடுத்தி அழகுபடுத்திக்கிறதுக்கோ, தன்னை சுத்தி பண்ணிக்கிறதுக்கோ முடியாத நிலையில இருக்கா. அதை நாம திருப்பி செய்ய வேண்டாமா? நமக்கு அவ செஞ்சால, அதான திருப்பி செய்ய வேண்டியதான கடமை. இந்த விஞ்ஞானம் ஏன் புரியாம போகுது? மிருகமா நாம புரியணும்ல, அவங்களுக்கு பதிலுக்கு செய்யணும்ல, நம்மளை பராமரிச்சால. அதே மாதிரி தான் பௌதிக இயற்கையும். இந்த இயற்கை நம்மளை தாளாட்டி, சீராட்டி, பாராட்டி, வேணுங்கிற வசதிகளை கொடுத்து பராமரிக்குது. இப்படி கொஞ்சி பத்திரமா இன்பமா நம்மளை வச்சிட்டு இருக்கிற இந்த இயற்கை, அதனுடைய தன்மையில அதுக்கு தளர்ச்சி வராது, திரும்ப தானாவே செழிப்பாயிரும். காலங்கள் மாறுதில்ல, இந்த கால மாற்றத்துல வறட்சியும் திரும்ப வளமானதும், வெயிலும் மழையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த இயற்கையாவே தன்னைத்தானே அது பராமரிக்கிறதுக்கு கூட நம்மளுடைய உதவியை எதிர்பார்க்கல. நாம உபத்திரவம் பண்ணாலும் கோபத்துல பொங்கி எழுந்து நம்மளை எல்லாம் ஜீவர்களை துவம்சம் பண்ணி முழுங்கிருது, மொத்தமா அழிச்சிருது. அப்படி இருந்தும் நமக்கு பயம் இல்லை. நமக்கு உதவி செய்கிற அந்த அன்னை இயற்கைய நாம சிதைச்சிக்கிட்டே தான் இருக்கோம், துன்புறுத்திக்கிட்டே இருக்கோம். அது நம்மளை எவ்வளவோ பராமரித்து எவ்வளவுதான் இன்பங்களை நமக்கு அள்ளி வழங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும், தானியங்களோ, காற்றோ, மழையோ, வெயிலோ, தென்றலோ, எதுவாக இருந்தாலும் அது நமக்கு வழங்குற அத்தனையும் நாம் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, அதை சிதைச்சிக்கிட்டும் துன்புறுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு கோபம் நம்மளை தண்டிக்கவும் செய்யுது, பயங்கரமாக தண்டனையும் கொடுக்கத்தான் செய்யுது. அப்படி இருந்தும் நம்ம பயப்படுறதில்லை. மறுபடியும் அதே இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு அதே துயர துன்பத்தை அவங்க இயற்கைக்கு கொடுத்துக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ அடி வாங்கினாலும் கொத்து கொத்தா அங்கங்கே சாவுறான், விமானம் வெடிச்சு சாவுறான், ரயில்களில் மோதி சாவுறானுங்க, சுனாமி கடல் அலைகள் பொங்கி வந்து சாவுறாங்க,
ஒரு மனுஷன் இன்னொரு மனித இனத்துக்கு கடவுள் பேராலேயே பேரை சொல்லிக்கிட்டு முட்டாள்தனமாக மிருகங்களை விட மோசமான நிலையில் விபரீதமான ஆயுதங்களாலேயும் குண்டுகளாலேயும் ஒவ்வொரு இனத்தை ஒரு இனம் அழிச்சுக்கிட்டும் இப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் விஞ்ஞானம் பார்த்து நம்மளை தண்டிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எப்படி பராமரிக்குதோ அதே மாதிரி தண்டிக்க தான் செய்யுது. ஆனாலும் நம்ம அதெல்லாம் உணர்றதில்லை. இப்படி இருக்கிற நமக்கு ஒரு தலைமையானவன், உத்தமமான குணங்கள் உள்ளவன், அவன் ஒருத்தருக்கு மட்டும், அதாவது நல்லவர்கள்னு சொல்லப்படுகின்றவர்களுக்கு மட்டும் சாதகமா இருக்கிறவனா இல்லாம பொல்லாதவர்கள் தீயவர்கள் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சாதகமானவனா அன்புள்ளவனா இருக்கணும். இந்த கெட்டவர்களை திருத்துறதாகவும் நல்லவர்களை பராமரிக்கவும் கெட்டவர்களால நல்லவர்களுக்கு உபத்திரவம் வராம இருக்கிறதுக்கும் யார் கெட்டவங்க யார் நல்லவங்க அப்படிங்கிறத சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கும் திறமை உள்ள ஒரு தலைவனா இருக்கணும். அது யாரா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா சாமானிய மனிதர்கள்ல அந்த மாதிரி யாருமே இல்லை. இப்படி சர்வ கல்யாண குணங்களும் நிரம்பின ஒரே ஒருத்தர், அது கடவுள் தான். அவரைத்தான் கடவுள்னு சொல்றோம். உன்னால கடவுளா நம்ப முடியலன்னா சக்கரவர்த்தியா நம்பு. மகாவிஷ்ணுவா நம்ப முடியல அப்படின்னா, ஒன்னு அறிவுக்கு அது பூரணமா எட்டலை அப்படின்னா, நமக்கு பிரியமான தகப்பனா நமக்கு பிரியமான தலைவனா நம்பு. அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவன் எப்படி இருப்பான், எவ்வளவு காலம் இருந்தான், இப்ப எங்க இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்டேன்னா அந்த கேள்விகள்லாம் நீ பதில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கேள்வி வர்றதுக்கே ஒரு அறிவு வேணும். அப்படி அறிவு இருக்கிறவன் இந்த கேள்வியை கேட்டாலுமே பகவான் எங்கேயோ இருக்கிறான், என்னவா இருக்கிறான், எப்போ வருவான், அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கேள்விக்கெல்லாம் நீ பதிலை தேட வேண்டாம். இந்த கேள்வி வந்ததுனால இருக்கிற உன்னுடைய அறிவு மதிக்கப்பட வேண்டிய அறிவு. அந்த அறிவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, அவனுடைய குணங்களை எல்லாத்தையுமே நாம மறுபடி நினைவு கூர்ந்தாலே போதும். நினைச்சு பார்த்து அந்த குணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்படி ஒரு பகவான் இருந்ததையும், ஒரு சக்கரவர்த்தி இருந்ததையும், உன்னுடைய தகப்பன் இருந்ததையும், உன்னுடைய தெய்வம் இருந்ததையும் உன்னால நம்ப முடியும். அப்போ அந்த குணங்கள் தான் அவருடைய வடிவம், அந்த குணங்கள் தான் அவருடைய செயல் திறமை, அந்த குணங்கள் தான் இன்னைக்கு உன் பக்கத்துல கண்ணுக்கு தெரிகிற உயிருள்ள ஒரு விஷயமா இருக்கிறது. அதே குணங்கள் தான். அப்போ இறைவனுடைய கல்யாண குணங்கள் காலங்காலமா நினைவூட்டப்பட்டு மீண்டும் மீண்டும் மனிதர்களால் வழங்கப்பட்டும் அந்த குணங்கள் படிக்கப்பட்டும் கேட்கப்பட்டும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த குணங்களுக்கு சொந்தக்காரனான இறைவனும் இங்கேயே தான் இருக்கிறான், நம்ம கூடயே தான் இருக்கான், நம்ம புத்தியில இருக்கிறான், நமது செயல்ல இருக்கிறான். அவனை நீ இறைவனாக எந்த பேர் சொல்லி அழைச்சாலும் சரி, உன் இஷ்டமான பேர். அதுக்கு அந்தந்த இந்த பூமி பந்துல வறண்ட பகுதியிலையோ பனி பிரதேசங்களையோ பாலைவன பிரதேசங்களோ அங்க உணவாலையும் பழக்கங்களாலேயும் பல்வேறு வகையான விதவிதமான பெயர்கள் மொழிகள்ல சப்தங்களால் வர்ணிக்கப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கையில வழங்கி இருக்கிற அத்தனை பேருக்குமே அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு தலைமையான ஒரு கடவுள் வச்சிருப்பான். அந்த கடவுள் இந்த குணங்களோட இருந்தா தான் அது அந்த கடவுள். இந்த இப்ப சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட அத்தனை கல்யாண குணங்கள்லாம் மங்களமான குணங்கள். இந்த குணங்கள் எல்லாம் கொண்ட ஒருத்தரா இருக்கத்தான் முடியும். அப்பதான் நீ என்ன பெயர் சொல்லி அழைக்கிறியோ அந்த கடவுளாவே இருக்க முடியும். இந்த குணங்கள் இல்லாதவர்கள் அந்த கடவுளா இருக்க முடியாது. அப்போ கடவுள் ஒருத்தர் தான். நீ என்ன பெயர் சொன்னாலும் சரி, அவனாலதான் பராமரிக்கப்படுறோம். இப்ப நமக்கு தெரிஞ்சது யாரு? கடவுளை நம்புறவே
கடவுள். ரெண்டு பேரையுமே தெரிஞ்சிக்காத இன்னொரு வகையான முட்டாள் மனிதர்கள், விலங்கை போன்றவர்கள். ஆக கடவுளால நாம ஆளப்படணும்னு விரும்புறவனையும், கடவுள்னெல்லாம் ஒருத்தர் கிடையாது, கடவுளுடைய பக்தர்கள்ங்கிறவங்க புத்தியற்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறவனால ஆளப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த கடவுளை நம்புறது அறிவு குறைபாடு, தன்னை நம்புறது தான் உண்மை அப்படின்னு அப்படி தன்னை மாற்றி யோசிக்கக்கூடியவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவன் தான் நம்மளை ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது அபகீர்த்தி. இப்போ கடவுள் என்ன செய்வார்? 2 முட்டாள்களையும் என்ன பண்ணுவார்? 2 முட்டாள்கிட்டையும் அவருடைய கல்யாண குணங்களை நாம நினைச்சு பார்க்கும்போது இந்த 2 முட்டாள்கிட்டையும் நம்ம கிட்டையும் அவர் சமமாக தான் நடந்துக்கிறாருங்கிறது நல்லாவே தெரியும். அவருடைய கல்யாண குணங்கள்ல இதுவும் ஒண்ணு. அப்போ சமமா நடந்துகிட்டா இந்த 2 வகையான முட்டாள்களும், முட்டாள தலைவனா நம்புறவனும் தன்னுடைய முட்டாள்தனத்தை புத்திசாலித்தனமா நினைக்கிறவனும், கடவுளை நம்புறவனையும் இந்த 2 முட்டாள்களும் என்ன செய்வாங்க? அப்போ கடவுளை நம்புற தன்னுடைய பக்தனை பகவான் கைவிட்டுருவாரா? கடவுள் கைவிடுவாரா? அவங்களுக்கு சமமா நம்மளை நடத்துறாருங்கிறது சொல்லி, அது அவருடைய குணம், அவருடைய அருமையான குணம். அதனால அவர் எல்லாரையும் சமமா நடத்துறாரு. முட்டாள நம்புறவனையும் தன்னை நம்புறவனையும் 3 பேரையுமே சமமா நடத்துறாருன்னா அது அவருடைய நற்குணம். அதே சமயத்தில் அவருடைய வீரமும் பராக்கிரமும் சௌந்தரியமும் ஒருத்தனுடைய உண்மையான தன்மையும் தெரிஞ்சிருக்கும் போது அதை சரியா பயன்படுத்துவார்னா எப்படி பயன்படுத்துவார்? அவனுடைய சொந்த நலத்துக்கு, அவனுடைய நேர்மையா தைரியமா தன்னை பராமரித்து வாழ்றதும் தன்னுடைய வம்சங்களை விருத்தி பண்றதுக்காகவும் அவன் படுற பாடுகளை எல்லாம் கெடுக்க மாட்டார். தீயவன்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. தீயவன்னா என்ன அர்த்தம்? மற்ற உயிர்களுக்கு உபத்திரவம் பண்றவன், தான் மட்டுமே அனுபவிக்கணுங்கிற பேராசையும் அல்ப புத்தியும் கொண்டவன், வலிமையற்றவன், வஞ்சகமான தந்திரம் உள்ளவன். முட்டாள்களை மட்டும்தான் அவனால ஏமாற்ற முடியும், புத்திசாலிகளையோ இறைவனையோ ஏமாற்றவே முடியாது காலத்தினாலேயோ. அப்போ அவன் பலகீனமானவன், ஒழுக்கமற்றவன். ஏன்னா தனக்கு இல்லாத இன்பங்களையும் அடுத்தவர்களுடைய சொந்தங்களையும் அனுபவிக்க ஆசைப்படுறவன் சக்தியற்றவன், புத்தியற்றவன் தானே. அப்ப அவனுக்கு வலிமை எங்க இருந்து வரும்? அவருடைய இந்திரியங்கள் எல்லாமே கெட்டு அழுகி போனதா இருக்கும், கெட்டு வலிமை இழந்துதான் இருக்கும். அப்போ வியாதியஸ்தனா தான் இருப்பான். அவனுக்கு இறக்கப்படுறதை விட்டு போட்டு அவன் மேல கோபப்பட்டு அழிக்கிறதுக்கு தன்னுடைய முழு சக்தியை பிரயோகிக்க வேண்டியதே இல்லை. அப்போ அவனுக்கு இறக்கப்படணுமா? இறக்கப்படுறது பொய்த்தனம். ஏன்னா அது மோசமான நிலைமையில இருக்கிறவே, மோசமான நிலைமையில தன்னை வச்சிருக்கிறவே, அவனுக்கு இறக்கப்பட வேண்டியதில்லை. அதே சமயத்தில் அவன் அனுபவிக்கிற அந்த அற்ப சந்தோஷங்களை தட்டி அழிச்சு நசுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் எவ்வளோ நாள் அனுபவிக்க முடியும்? இந்த அவனை தலைமையாக வச்சுக்கிட்டு தன்னுடைய சுகத்துக்காக அவனை தலைமைன்னு ஏற்றுக்கிட்டு இருக்கிற இந்த முட்டாள்களை ஆள்றதுக்காக அவன் இருக்கான். அவனை அண்டி பிழைக்கிறதுக்காக இந்த முட்டாள்கள் இருக்காங்க. இவங்க 2 பேரால தனது பக்தனுக்கு தன்னுடைய விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் தெரிஞ்ச ஒருத்தனுக்கு இவங்க 2 பேரால துயரம் தரவே முடியாது. ஏன்னா இவங்களை பாதுகாக்கிற இயற்கை அவங்கள பாதுகாக்க போறதில்லை. அவனுடைய உடல் இயற்கையே அவனை தண்டிச்சு அழிச்சிரும்.
இல்லையா? அவனுக்கு இரக்கமும் பட வேண்டாம், அவன் மேல கோபமும் பட வேண்டாம். ஆனா தனது பக்தர்களுக்கு அவனால என்ன வந்தாலும் அவனை அப்புறப்படுத்துறதுக்கு பகவான் ரொம்ப சுலபமா சௌகரியமா இயற்கையின் பேரில் எனது மேற்பார்வையின் கீழ் இயற்கை இயங்குகிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இயற்கையாகவே அந்த துஷ்டர்களுடைய துயரங்கள் எல்லாம் இவனை தொடாதபடிக்கு இயற்கையே அவனை பாதுகாத்து கொண்டு வந்துடும், பக்தனை பாதுகாத்துரும். இது பகவானை பற்றியும் பகவானுடைய இயற்கையை பற்றியும் தெரிஞ்சவனா இருக்கிற இந்த பக்தனுக்கு எந்த விதமான மனக்கிலேசமும் வரப்போறதில்ல. அவன் பகவானுடைய கல்யாண குணங்களையே நினைக்கிறதுனால பகவான் அவன் கூடயே தான் இருக்கிறார். எங்கேயோ இருக்கிறாரு, எப்படியோ இருக்கிறாரு, வேற மொழியில இருக்கிறாரு, வேற வார்த்தையில இருக்கிறாரு அப்படின்னு அந்த பக்தனை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மதமோ மொழியோ இனமோ இறைவனையும் இறைவனுடைய பக்தனையும் வேறுபடுத்தி பார்க்க போறதில்லை. மொத்த பூமியவும் அதுதான் ராமராஜ்யம்ங்கிறது, ராமனுடைய கல்யாண குணம்ங்கிறது. இருக்கிற தெய்வங்கள்ல எல்லாம் ராமா அப்படின்னு சொன்னாலே பாவமெல்லாம் போகுதுன்னா அதுக்கு காரணம் அவனுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய நிலைத்த தன்மை. இந்த ராம பக்தனை எப்பேற்பட்ட வேற எந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியாலையும் ராம பக்தனை மட்டும் அவலமான நிலைக்கு கொண்டு போகவே முடியாது, நெருங்கி பார்க்க கூட முடியாது, அவலட்சணமான ஒரு பார்வையை கூட பார்க்க முடியாது ராம பக்தனை. அதுதான் ராம பக்தனுடைய சிறப்பு, அது ராமனுடைய சிறப்பு. இவன் என்ன செஞ்சான் ராம பக்தன் ஆகிறதுக்கு? இப்படி பிரபஞ்ச இயற்கையும் சகல ஜீவர்களும் தீயவர்களும் துஷ்டர்களும் அத்தனை பேருமே இந்த ராம பக்தனை பார்த்து பயப்படுறதுக்கும் வணங்குறதுக்கும் விலகி போறதுக்கும் காரணம் இவன் என்ன பண்ணினா ராம பக்தனாக முடியும்? ராமனுடைய கல்யாண குணங்களை அவன் படிச்சு தெரிஞ்சு நினைச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அது ஒண்ணுதான் இவனை ராம பக்தனாக்கும். அந்த ஒண்ணு நிலைச்சு நம்ம புத்தியில இருக்கணும்னா ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லணும். ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லும் போது ராமனுடைய கல்யாண குணங்கள் எல்லாமே நினைவுக்கு வரும். நினைவுக்கு வரும்போது இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ கூட தவறான எந்த ஒரு அவலமான இடத்துக்கும் தன்னோட ஒரு கால் எடுத்து கூட வைக்க மாட்டான். அப்போ ராம பக்தனுடைய அந்த பிளாட்ஃபார்ம், அந்த ஸ்டேட்டஸ், அவன் வாழும் தன்மை, அவன் யோசிக்கிற விதம் எல்லாம் அந்த கல்யாண குணங்களை நினைச்சு 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 இவன்கிட்டையும் அந்த குணமெல்லாம் இருக்கும். அப்போ இவன் எதை பற்றியும் அஞ்ச வேண்டியதில்லை. அதனால இந்த குணங்கள் மொத்தமுமே ஒரே வரியில ஒரே சர்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்ட இந்த 2 சர்க்கத்திலையும் ஒன்று ஆரம்பிக்கும் போதே, அயோத்தியா காண்ட ஆரம்பிக்கும் போதே அயோத்தி மாநகரத்துல முதல்ல கேகே நாட்டுக்கு பரதனோட சத்ருகனன் அனுப்பி வைக்கப்படுகின்றார். ஆரம்பம் என்னது? குற்றமற்றவரும் நித்திய சத்ருக்களான காம குரோதம் முதலியவைகளை ஜெயித்தவருமான சத்ருகனன். எந்த அனாவசியமான உடல் உந்துதல்ல ஏற்படக்கூடிய 2 விஷயம், உடல் எடுத்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய 2 எதிரி, அவன் கூடவே இருக்கிற எதிரி, காமமும் குரோதமும். அதாவது தானே அனுபவிக்கணுங்கிற இந்திரியத்துக்கு அடிமையான மொத்த குணத்துக்கு பேரு ஒரே வார்த்தையில கா மா இம் அப்படின்னு சொல்லி, காம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமா அப்படின்னா மமகாரம், இருள். அந்த இருளுக்குள்ள தன்னை வச்சுக்கிட்டவன். இருட்டுக்குள்ள இருக்கிற நீ என்ன செய்வ? நம்ம இருட்டுக்குள்ள இருக்கிறோம், வெளிப்பார்வை எதுவுமே தெரியாது. பழகின இடமா இருந்தாலும் அந்த இடத்துல என்னென்ன பொருள் எங்க இருக்குன்னு தெரியாது, மொத்தமா கண்டுக்கு தெரியாது. ஆனா தான் இருக்கிறது தெரியும். அவன் தன்னுடைய கைகளால் தன்னுடைய முகத்தை தடவலாம்,
தன்னுடைய உடல் உறுப்புகள் கை கால் எங்க இருக்கு அப்படின்னு தொட்டு பார்த்துக்கலாம். அவன் தன்னுடைய இருப்பை உணருவான். அந்த இருட்டுக்குள்ள தன்னை எப்படி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி அவன் விருப்பப்படி வச்சுக்கலாம். அதாவது அறிவில்லாம இருளுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிற அந்த ஒளிங்கிற அறிவில்லாம தன் உடலை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் அவன் செஞ்சுக்கலாம். சாப்பிடலாம்ல, இருட்டுக்குள்ள மடியில தானே வச்சிருக்கோம் பண்டம், அந்த மாதிரியான ஒரு செயல்களை செஞ்சுக்கலாம். ஆனா ஒளிகிற அந்த அறிவில்லாத இருளுக்குள்ள இருக்கிறது அவனுக்கே தெரியாது. ஏன்னா அவன் உடலை மட்டுமே தான், கண்ணை மூடிக்கிட்டு உடலை மட்டுமே தான் பராமரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு பேர் தான் காமம். இதுக்கு இடைஞ்சலா உபத்திரவமா அதே இருட்டுக்குள்ள இன்னொரு ஜந்து வந்து, அது மனிதரோ இல்லை வேற ஏதோ ஒரு ஜந்து, இவனுடைய உடலுக்கு உபத்திரவமா துன்பத்தை தர்ற மாதிரி. ஏன்னா அதுவும் இருட்டுக்குள்ளதான் இருக்கு. முட்டி மோதி ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைஞ்சல் ஆகுதுன்னா இருட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு விலங்கினங்கள் என்ன செய்யும்? எங்கேயாவது ஒரு ஓரத்துல ஒண்டிக்கிட்டு ஒளிஞ்சு வாழ பார்க்கும். அதே மாதிரி ஒளியறதுக்காக வந்த இன்னொரு மிருகம் மேல பட்டுச்சு அப்படின்னா கடிச்சு கொதறி ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடிடும். தள்ளி தள்ளி இருக்கும்போது பயந்துகிட்டே தான் இருக்கும். பயம் இருக்கும்ல. எப்ப நம்மளை யார் தாக்குவாங்களோ அப்படின்னு ஆத்திரத்தோடையும் பயத்தோடையும், அப்படி திடீர்னு வந்தா தாக்க தயாரா இருக்கணும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையோடையும் அதே இருட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பேரு குரோதம். அப்ப இந்த ரெண்டையும் வச்சிருக்க கூடியது, இந்த ரெண்டையும் ஒருத்தர் வெற்றி பெறணும்னா, ஜெயிக்கணும்னா அவன் இந்த ரெண்டையும் அழிச்சு வெளிச்சத்துக்கு வரணும். அந்த வெளிச்சத்துக்கு வந்துட்டா இந்த ரெண்டுமே தானா அழிஞ்சிடும். வெளிச்சம்ங்கிறது என்னது? எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த வெளிச்சம்தான் நாம கண்டுபிடிக்க வேண்டிய மெய்ஞானம். விஞ்ஞானம் இயற்கையாவே இருக்குது. இந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் தெரிய வைக்கிற அந்த வெளிச்சம்தான் இறைவன்கிற அந்த இறைவனுடைய கல்யாண குணங்கள். அவனுடைய குணம் தெரியும் போது சகல வஸ்துகளும் தெரியுது. யாரெல்லாம் தெரியுதா? இதே வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற நாம இருளுக்குள்ள இருக்கக்கூடியவனையும் நல்லபடியா பார்க்க முடியும். ஆனா இருளுக்குள்ள இருக்கிறவனால வெளிச்சத்துல இருக்கிறவனை பார்க்க துப்பு இல்லை, அவனால பார்க்க முடியல. ஆனா வெளிச்சத்துல இருக்கிறேன், இவன் இருட்டுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு எல்லாமே தெரியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கின்றான்ங்கிறது வெளிச்சத்துல இருக்கிறவனுக்கு தெரியும். அடைக்கப்பட்டு உள்ள இருக்கிறவனுக்கு வெளியில இருக்கிறவனுக்கு தெரியாது. அவன் அடைக்கப்பட்ட இடத்துக்குள்ளதான் அவனுடைய உலகமே இருக்கு. அந்த மாதிரி இந்த காம குரோதங்களை ஜெயிச்சவர் யாரு? சத்ருகணன். அதான் சத்ருக்களை வென்றவர் அப்படிங்கிறதுனால அவருடைய பேர் அப்படி. அவர் எங்க போறாரு? தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போற பரதன் ரொம்ப பிரியமா சத்ருகனை அழைச்சிட்டு போறான். அங்க மாமா வீட்டுல, தன்னுடைய பாட்டனார் வீட்டுல சகல சௌகரியத்தோட அந்த பரதன் வாழ்ந்தாலும் அவன் கூட சத்ருகணன் அந்த பிரியமானவன் இருக்கிறதுனால, தம்பி இருக்கிறதுனால அவர் அங்க வசிக்கிறதுக்கு சந்தோஷமா இருந்தாராம். அங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட தம்பி கூட இருக்காங்கிறதுக்காக அங்கேயே இருந்துட்டாரு. ஆனா ரெண்டு பேரும் அப்பப்போ நினைக்கிறாங்க, அப்பாவுக்கு வயசாயிருச்சு, ராஜ்யத்தை ஆளணும், ராஜ்ய பரிபாலனம், அதாவது ராஜாங்க நிர்வாகத்துல எந்த நேரமும் வேலை இருக்கும். அவருக்கு வயது முதிர்ந்தவராக இருக்கிறதுனால அவரால் அவ்வளவு வேலையும் பார்க்க முடியுமா? எந்த நேரமும் ஓய்வு இல்லாம மந்திரிகளும் வீரர்களும் மற்ற நாட்டு அரசர்களும் அதிகாரிகளும் நிர்வாக அதிகாரிகளும் பொதுமக்களும் வந்து முறையிட்டுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த வேலையெல்லாம் கஷ்டமா இருக்கும். அப்பா என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் யோசனை. அண்ணனை ராமனை ராஜ்யத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்பா கொஞ்சம் நிம்மதியா இருப்பார்ல, பதவி பறிக்கப்படலை,
தசரத சக்கரவர்த்தி தான். அந்த சக்கரவர்த்திக்கு ஓய்வு தர்றதுக்காக யுவராஜாவா இளவரசனா பட்டம் கட்டி இருக்கு. இளவரசன் பொறுப்புல வேலையெல்லாம் வந்துடும். ஆனா ராஜாவா இருக்கிறது அவரு தான். வேலை மட்டும்தான் இடமாறுதே தவிர அந்த ராஜ்ய பரிபாலனங்கிற அந்த மகாராஜாங்கிற பேர் அதே ராஜாட்ட தான் இருக்குது. யாருடைய பதவியும் பறிக்கப்படல. முதல்ல இது ஒரு நிர்வாக தலைமையுடைய தன்மை. ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, நீ சும்மா இரு, இனிமே நீ ராஜா இல்லை அப்படின்னு எல்லாம் கிடையாது. அவரு எப்பவுமே ராஜா தான். இப்போ டாக்டருக்கு படிச்சிருக்கிறீங்க, இன்ஜினியருக்கு படிச்சிருக்கீங்க, வக்கீலுக்கு படிச்சிருக்கிறீங்க. எவ்வளவு வயதாக இருந்தாலும் வக்கீல் தான், டாக்டர் தான், பொறியாளர் தான், ஆசிரியர் தான். ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது அதாவது வேலை பணி ஓய்வு அப்படிங்கிறது மட்டும்தான் பணி ஓய்வே தவிர அவங்களுடைய வாழ்வின் அனுபவமும் அந்த சக்தியும் அவங்கள விட்டு போகவே போகாது. எந்த நேரத்திலையும் அவங்க அவ்வளவு நாள் கற்ற கல்வியினால கிடைச்ச அந்த சக்தியை எப்ப வேணாலும் அவங்க பயன்படுத்தலாம். வேலையிலிருந்து பணியிலிருந்து ஓய்வு விட்டுருக்குறாங்க. அந்த ஆசிரியரால் மாணவர்களுக்கு எந்த பாடத்தை அவருக்கு நடத்த வேண்டிய பாடத்தை எப்பவும் நடத்த முடியும் அவரால். அதே மாதிரி ஒரு மருத்துவரால் கடைசி வரைக்கும் அவர் மருத்துவ உதவியை யாருக்கும் வழங்க முடியும். அந்த தன்மை அப்படித்தானே இருக்கும். அதே மாதிரி ராஜா அப்படிங்கிறவர் ராஜா தான் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி தான் நிர்வாக அமைப்பு இருந்தது நம்ம பாரத கலாச்சாரத்தின்படி. அவரை ஓய்வு பெற்றவர் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருப்பாங்களே தவிர பதவி பறிக்கப்படாது. புரியுதா? அதுதான் உண்மையான ராஜ்ய பரிபாலனம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி மக்களால் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்புங்கிறது நமது சாஸ்திரத்துக்கு விரோதமான மக்களாட்சிங்கிற பொய்யான பேர்ல சாஸ்திரத்துக்கு விரோதமான ஒரு நிர்வாகத்தை நாம பாரதம் அல்லாத பிற மிலேச்ச தேசங்களோ நாகரிகமற்ற துஷ்ட தேசங்களுடைய அசுர குணங்கள் உடையவர்களுடைய சட்டங்களை நமக்கு எடுத்துக்கிட்டோம். அதனால இங்கே நிர்வாகம் அதை போலவே துஷ்டத்தனமாகவும் மோசமான நிலைக்கும் தள்ளப்பட்டது. நிர்வாக அமைப்பே மொத்தமும் மாறி போச்சு. உண்மையிலேயே ராஜ்ய பரிபாலனங்கிறதுக்கான அடிப்படை அந்த தன்மை ராஜா அப்படிங்கிற மங்களமான ஒரு தலைமை. அது உங்களுக்கெல்லாம் இப்போ அறிமுகப்படுத்தி புரிய வைக்கிறது. ரெண்டோட தன்மையும், அதாவது அரசாட்சிங்கிற தன்மையும் மக்களாட்சிங்கிற தன்மையும் ரெண்டையுமே சரியான விளக்கம் கொடுத்து புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி இந்த மக்களாட்சிக்கும் அரசாட்சிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாததுனால ரெண்டையும் சமமாகவே நினைப்பீங்க. எதனால என்ன அப்படின்னு தோணும். அதனால என்ன ஆபத்துங்கிறது தெரியல. மக்களாட்சிங்கிற வார்த்தையை சொல்லி மந்திரம் போல மயக்கித்தான் அரசாட்சியை அப்புறப்படுத்தினாங்க. அந்த அரசாட்சிங்கிறது நமது பாரம்பரிய கலாச்சாரம், பாரதத்தினுடைய அரசாட்சி. அதுல முக்கியமான முதல் விஷயம் என்னன்னா, பணி ஓய்வுன்னு சொல்லி யாரையும் அப்புறப்படுத்துறது இல்லை, பதவி இறக்கம் செய்வது இல்லை. அவங்க எப்படி, இப்ப நான் உதாரணம் சொன்ன மாதிரி டாக்டர் தான், புரியுதா? ஆசிரியர் தான். அந்த மாதிரி மன்னர் தான். அவருடைய புள்ள ஆட்சிக்கு வேலையில இருப்பான். ஆனா ராஜா, அவர் இப்ப ராஜா இல்ல, இவர் தான் ராஜா அப்படின்னு எல்லாம் விளக்கப்படுறதே கிடையாது. எதுக்கும் நான் வேலையெல்லாம் நான் செய்வேன், ஆனா ராஜா கிட்ட சொல்லிடணும். சொல்லிட்டு அவங்க ஓய்வுல தான் இருப்பாங்க, அவங்க செயல்பட மாட்டாங்க. எனக்கு பதவி கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது அந்த ராஜ்யம். இதுல என்ன கேடு வந்துச்சு? ஆனா மக்களாட்சிங்கிற இந்த பொய்யான ஒரு அமைப்புல பதவி நீக்கம், அவர் கையெழுத்தும் போட முடியாது, உட்காரவும் முடியாது, என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்கவும் முடியாது.
என்னடா இப்படி செய்றீங்க அப்படின்னு சொல்லி தன்னோட அடுத்த பதவியில் இருக்கிறவன கண்டிக்கவும் முடியாது. தப்பு பண்ணா கண்டிக்க முடியாது, நல்லதுக்கு வழிகாட்ட முடியாது. அவருடைய அனுபவத்தை யாரும் கேட்க போறதில்ல. நீ ஒண்ணு எனக்கு சொல்லித்தரவே வேண்டாம் அப்படின்னா இங்க சைக்கிள் கூட ஓட்ட முடியாது உன்னால, யாருமே சொல்லித்தர வேண்டாம்னா. அது ஏன் அப்படி காலதாமதம் ஆகணும்? ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். அதுக்குள்ள தீமைகள் பெருகி போகும். காட்டை பராமரிக்க தெரியல, களை எடுக்க தெரியல, பூச்சி பொட்டுகள் புழுக்கள் வருங்கிறது கண்டுபிடிக்க தெரியல, அதுக்கு உரம் போடணும்னு தெரியல. எப்படி நீ விவசாயம் பண்ணுவ? எதுவுமே தெரியாதவனா அடுத்தடுத்து எனக்கு பிரியமானவன், எனக்கு சௌரியமானவன், நான் பண்றதுக்கெல்லாம் ஒத்துக்கிறவன் அப்படின்னு சொல்லி முட்டாளா தேர்ந்தெடுத்து இப்ப கம்மாயெல்லாம் காடாயிருச்சு, காடெல்லாம் வீடாயிருச்சு, கழனி எல்லாம் ரோடாயிருச்சு, மரங்கள்லாம் கிடையாது. ஆனா இதெல்லாம் சௌகரியம்னு நினைக்கிற சந்தோஷமாயிருச்சு. அதே சௌகரியத்துல 4 தடவை அந்த ரோட்ல போனேன்னா, ரோட்டை நான் போட்டிருக்கேன் எனக்கு காசு கொடுன்னு வரி வாங்குறது தனி கவர்மெண்ட் அரசாங்கம். ரோட்டை போட்டதுக்கு, ரோட்ல நீ 4 தடவை போனதுக்கு வந்ததுக்கு அவன் வேற உன்னோட உழைப்பை பிடுங்குவான். சாலையில சுலபமா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட முடியுமா? அந்த காலத்துல வேற ஒரு நாட்டுக்கு வேற ஒரு எல்லைக்குள்ள போற சுங்கவரி கட்டுற மாதிரி தான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும். என்ன பேர் அது? டோல் கேட்டா. அப்படின்னா என்ன வார்த்தைன்னு தெரியல. அந்த கேட்டை கடந்து போறதுக்கு ரோட்டை நான் பராமரிச்சேன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கான கணிசமான கட்டணம். இதெல்லாம் எந்த மாதிரியான நிர்வாக அமைப்புல வந்தது? இதே போல நிறைய மருத்துவமனைகள், கல்வி ஸ்தாபனங்கள், தர்ம ஸ்தாபனங்கள், விவசாய உணவு உற்பத்தி கிடங்குகள், உணவு பொருட்கள், தானியங்கள் விநியோகம், மக்கள் பராமரிப்பு, நீர் சேகரிப்பு, மின்சார சேகரிப்பு, புரியுதா? மொத்த நிர்வாகத்திலையுமே குளறுபடி. எதுன்னா அடுத்தடுத்த புதுசா 25 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை புதியவன் வர்றான். அவன் பழகிறதுக்கு 10 வருஷம் ஆகும், பழகினதை செயல்படுத்த 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ள அவன் ரிட்டையர்ட் ஆகி வெளியில வந்துடுவான், அடுத்து ஒரு புதிய வருவான். ஆக மொத்த நிர்வாகமும் எப்பவுமே குளறுபடியாகவும் குப்பையாகவும் தான் இருக்கும். இதுக்கு ஆரம்பம் எங்க இருக்குது? அனுபவமோ நற்குணங்களோ நல்ல கல்யாண குணங்களோ இருக்கிற தலைமையை நாம தவிர்த்துட்டு தாந்தோன்றித்தனமானவனும் தற்குறியா இருக்கிறவனையும் தலைமை ஏற்றதுனால இந்த குளறுபடி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் மக்களாட்சி. அதனாலதான் மிலேச்சர்களும் வேற்று மத உத்தமம் இல்லாத ஒழுக்கம் இல்லாத வேற மதத்துக்காரனும் நம்ம பசுவை கும்பிட்டோம்னா பசுவை திங்கிறவன் வந்து நம்மளை ஆண்டான். எல்லா வகையான அபகீர்த்திகளும் இதனாலதான் வந்துச்சு. ஏன்? ராமனுடைய கல்யாண குணங்களை மக்கள் மறந்ததுனால். ராமனுடைய கல்யாண குணங்களை எந்த மக்கள் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு எவன் ஆண்டாலும் சரி, எந்த தற்குறி ஆண்டாலும் சரி, எந்த தருதலை ஆண்டாலும் சரி, ஆட்சி பரிபாலனத்துல அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரப்போறதில்ல. அவன் இயற்கையை சார்ந்து இயற்கையா தன்னை வச்சுக்கிட்டு சௌக்கியமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை எந்த தீய சக்திகளாலையும் தொட முடியாதுங்கிறது. ராம பக்தனை எவனும் பண்ண முடியல. அதனாலதான் இன்னும் நாமமும் ராம பக்தியும் இன்னும் தலை தோங்கி இருந்துகிட்டே இருக்குது. இத்தனை அபராதங்களும் இத்தனை அமங்கலங்களும் கூடி இருந்தாலும் இன்னும் ராமநாமமும் ராமனும் ராம பக்தர்களும் நிலைத்தவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். பூமியில இருக்கிறது மட்டும் இல்ல, உலகத்திலையும் இருக்கிறாங்க. ஏன்னா உலகமே இந்த ஒரு பூமியினால ஆளப்படுறது தான். இங்கிருந்து நீ படிக்கிற அந்த ராமாயணமும் ராமனுடைய கல்யாண குணங்களும் தேவர்களால் கேட்கப்பட்டு அவங்க பராமரிக்கப்பட்டு அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. நீ படிக்கிற நீ பண்ற நினைவும் யாகமும் யஜ்யமுங்கிறது தவம் வேள்வி எல்லாமே வந்து ராமனை, இறைவனுடைய கல்யாண குணங்களை, இறைவனுடைய ஆளுமையை எந்த அளவுக்கு நீ நேசிக்கிறியோ அதுதான் உன்னுடைய தவம், அதுதான் வேள்வி. அந்த வேள்வி தான் தேவர்களுக்கு உணவா இருக்குது, உயிரா இருக்குது. அதனால அவங்களும் பராமரிக்கப்படுறாங்க. உன்னுடைய அதே வேள்விதான் கீழ் உலகங்களான, அதாவது இருள் உலகத்துல வசிக்கிற இந்த முட்டாள்களுக்கும் பாதுகாப்பா, இயற்கையான பாதுகாப்பா அவங்களுக்கும் இருக்குது. அப்போ உலகம் பராமரிக்கப்படுற வேள்வியைத்தான் நீ செய்கிற. உன்னையும் காப்பாற்றி, இறைவனையும் காப்பாற்றி,
இறைவனுக்கு இங்க உன்னையும் இறைவனையும் பழிக்கிறவனையும் காப்பாற்றி நடைமுறையிலிருந்து எந்த மாற்றமும். ஏன்னா இந்த தீமையானவர்கள இருந்து எவனும் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு எந்த தடையும் இல்லை. இதெல்லாம் இறைவனுடைய கல்யாண குணங்கள்ல சொல்லப்பட்டது. இப்ப கதைக்கு வந்தோம்னா பரதனும் சத்ருகனும் பிரியமா அங்க இருக்கும்போது அவங்க நினைச்சு பாக்குறாங்க, ராமன் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குமே, அப்பா ஓய்வு பெற்றா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க நினைச்சு பாக்குறாங்க. அவங்க நினைக்கிற அந்த எண்ணம் தான் இங்க தசரதனுக்கும் தானாவே வருது. எனக்கும் என் பிள்ளைங்களும், எனக்கு எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் என் பிள்ளைங்க 2 பேரும் அங்க தள்ளியா இருக்கிறதும் நாங்க பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு எவ்வளவு சுகம் இருந்தாலும் என் பிள்ளைங்க அங்கேயும் சுகமா தான் இருக்காங்க, நானும் இங்க நல்லா தான் இருக்கேன், இருந்தாலும் அவங்க பக்கத்துல இல்லாதது எனக்கு ஒரு மனக்குறையா இருக்குதுன்னு இவரும் நினைக்கிறாரு. இப்படி நினைச்ச இதே ராஜா அவங்களுக்கு தகவல் அனுப்பாமலே பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. இவ்வளவு சிறந்த ஒரு மகாராஜா, சகலர்களும் போற்றக்கூடியவர்கள், எல்லோருக்கும் ஒத்த கருத்து தான். யாருக்கு? தள்ளி இருக்கிற பரதனுக்கும் சத்ருகனுக்குமே பிரியமானது தான் இங்க நிகழுது. புரியுதா? இதே அயோத்தியில நடக்குது. அங்க கேகே நாட்டுல இருக்கக்கூடிய பரதனுக்கும் சத்ருகனுக்கும் என்ன எண்ணம் இருக்குதோ அதுதான் அயோத்தியில நிகழுது. அயோத்தியில இருக்கக்கூடிய மந்திரி பிரதானிகள், மக்கள், சாமானிய மக்கள்ல இருந்து தசரத சக்கரவர்த்தி வரைக்கும், அவனை பெற்ற தாய்மார்கள், சக்கரவர்த்தி திருமகனான ராமனை பெற்ற தாய்மார்கள்ல இருந்து, சத்ருகனையும் பரதனையும் பெற்ற தாய்மார்கள்ல இருந்து யாருக்குமே தோணல அவங்களுக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய போறோங்கிற செய்தியை எல்லாத்துக்கும் சொல்லி ஆலோசனைக்கு கூப்பிடும் போது அங்க இருந்து வர்றவனையும் கூப்பிட்டு ஆலோசனைக்கு சேர்த்துக்கோங்கிறது யாருக்குமே தோணல. அங்கதான் ஆரம்பம் ஆயிருச்சு. ராமாயணத்துடைய ஆரம்பம் அங்க. ஏன் கூப்பிடல? கூப்பிடாததுக்கு விசேஷ காரணம் எதுவுமே இல்லை. அவங்க மேல கோபம் இல்லை, அவங்க வந்தா கெடுத்துருவாங்கங்கிற எண்ணம் இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு போய் சொல்லவா அப்படிங்கிறது தூரம் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா தூரம் அதிகமா இருந்ததுன்னா இவங்க தன்னோட மாமன் வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வருவாங்களா? நீ யாராவும் இருக்கட்டும், உன்னோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி லண்டன்ல இருக்காங்க, நீ இங்கே சிறுவில்லித்தூர்ல இருக்க தமிழ்நாட்டில், பரீட்சை லீவுக்கு லண்டனுக்கு போகணும், ஏன் போயிட்டு வர மாட்டியா? ஏன் ஆண்டாள் தேருக்கு நம்மள லண்டன்ல இருந்து பிள்ளைங்க வந்துட்டு போல? நமக்கு தெரியவே நம்ம வீடு பிள்ளைங்க வந்துட்டு போறாங்கல்ல, அப்புறம் என்ன தூரமா இருக்குதுன்னு சொல்றது? காரியத்து மேல கருத்தும் கவனமும் பாசமும் இருந்துச்சுன்னா தொலைவெல்லாம் ஒரு தொலைவே கிடையாது. இந்த பூமி உருண்டையில எந்த ஊரு தூரம், எது பக்கம்? பக்கத்திலேயே இருக்கிற கோயிலுக்கு கூட போறதுக்கு நேரம் இல்லைன்னு உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அது தூரத்திலேயே இருக்குது? பக்கத்துல தானே இருக்குது. யாராட்டு போயிட்டு வர வேண்டியதானே? கருத்து கவனம் குறைவு, போக தோணல, நேரம் இல்லைன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வேற நொண்டிச்சாக்கா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேரத்தை எதுக்கோ அனாவசியமா செலவு பண்ணிட்டு இல்லையா? அப்ப தூரம் ஒரு பொருட்டு இல்லை, ஆனா தூரத்தை ஒரு பொருட்டா அது ஒன்றை தவிர வேற காரணமே இல்லைங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்துல. அது தொலை தூரத்தில் இருந்ததால் அப்படின்னு ஒரு காரணத்தை, இந்த பொய் காரணத்தை மட்டும்தான் சொல்ல முடியுது. உண்மையில வேற காரணம் இல்லாததுனால இந்த காரணத்தை சொல்லியிருக்கு. வேற காரணம்னா என்ன இருக்கணும்? பரதனுக்கும் சத்ருகனுக்கும் உங்களுக்கு நல்ல எண்ணம் பிடிக்காம இருக்கணும், அல்லது இவங்களுக்கு அவங்க மேல பயமோ வெறுப்போ இருந்திருக்கணும். இல்லைன்னா அவங்கள எப்படி மறந்தீங்க? யாரையும் கூப்பிட்டு ஆலோசனைக்கு, மந்திர ஆலோசனைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சிங்கல்ல, எல்லா நாட்டுக்கும் செய்தி அனுப்புனீங்க, எல்லா மக்கள்கிட்டையும் கேட்டீங்க, நான் சக்கரவர்த்தியா இருக்கிற நான் ஓய்வு பெற்று என்னுடைய ராமனை பட்டாபிஷேகம் பண்ண வைக்கணும், இளவரசனா யுவராஜனா உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கு, இது என்னுடைய ஆசை தான், அது ஆனாலும் உங்களுடைய அபிப்பிராயத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ஆசையை நான் கைவிடவும் முடியும் என்னால, நீங்க ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவ்வளவு பவ்யமா கேட்கிறாருல,
அவனையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, அந்த நாட்டுக்கும் தகவல் அனுப்பியிருக்கலாம்ல. அவ்வளோ காலம் ஒத்திருக்க முடியாது, காத்திருக்க முடியாது அப்படின்னா அப்படி அவசர காரியம் என்ன வந்துச்சு? ராஜ்யம்தான் நல்லபடியா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. மந்திரி பிரதானிகள்ல இருந்து நீங்கள்ல இருந்து எல்லாருமே நல்லா தானே இருக்கீங்க. அவசர கதி எப்படி வந்துச்சு? அந்த சூழ்நிலை ராமாயணத்தினுடைய ஆரம்பம் அங்கு ஆரம்பமாகுது. அவங்களுக்கு சொல்லாம விட்டது. அதன் தொடர் செயல்களால் இதுல இருந்து இந்த கதையில பகவான் நிச்சயித்தது, உனக்கு பிரியமானவங்கள்ட்ட நீ பொய் சொல்லக்கூடாதுங்கிறது முதல்ல ஆரம்பம். பொய் சொல்லணும்னு நான் சொல்லல, சொல்லாம விட்டுட்டேன். அந்த கவனக்குறைவு எல்லா அனர்த்தத்துக்கும் தப்பாகும் அப்படிங்கிற ராமாயணம் சொல்லித்தர முதல் தர்மம். உனக்கு பிரியமானவர்கள், உன்னை சிநேகிக்கிறவர்கள், உன் மேல மரியாதையும் அன்பும் பாசமும் நட்பும் வச்சிருக்கிறவங்க, அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க உன்னை பற்றி எப்படி நினைப்பாங்கங்கிறது எந்த கால மாற்றத்திலையும் உன்னுடைய எண்ணம் மாறக்கூடாது. அவங்களுக்கு நான் மறைக்கணும்னு எல்லாம் மறைக்கல, சொல்ல மறந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? அதனுடைய விளைவு எங்க போயிருது? இதை சொல்லித்தர்றதுக்கு தான் ராமாயணத்தினுடைய ஆரம்பத்தை வால்மீகி வச்சிருக்கிறாரு. புரியுதா? இந்த ராமாயணத்தை தொகுத்த அந்த இறைவனுடைய பிரதிநிதி நாரதருடைய மாணவர் வால்மீகி ஆரம்பிச்சு வச்சது. குரு வணக்கமும் ராமனுடைய கல்யாண குணங்களையும் நினைச்சோம்னா இந்த ரகசியங்கள் புரியும். கதைன்னு எடுத்து மகாவிஷ்ணுவே ராமனை அவதாரம் பண்ணி வந்த இடத்துல ஆரம்ப கதை இன்னும் ராமனை பத்தியே ராமன் கிட்ட போகவே இல்லை. இன்னும் ராமன் வரல, அவனுக்கு தெரியவே தெரியாது. இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராமனை பிள்ளையா பெற்றவர் தான் மக்களும், ராமனை அரசனா பெற்ற மக்களும், ராமனை பிள்ளையா பெற்ற பாசமுள்ள தசரதனும் அந்த மக்களும் இனிமே பட போற வேதனை. தசரதன் செத்தே போறியா, ஜனங்கள் மிகுந்த துயரத்துக்கு ஆளாகிறாங்க. அரசன் இல்லாமலே 14 வருஷம் வாழ போறாங்க. ஊரை விட்டு தள்ளி வெளியில இருந்து அரசனுடைய பிரதிநிதியா ஒருத்தன் இருந்துதான் ஆட்சி செய்ய போறானே தவிர அரசன் இல்லாம தான் ராமராஜ்ய 14 வருஷமும் இங்க நாடும் காடு போல தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த துயரத்தெல்லாம் அடைய போறாங்க. இந்த துயரத்தெல்லாம் அடைய போறதுக்கு முதல் காரணமே எங்க இருக்குது? அவங்களுக்கு சொல்லி அனுப்பாம நீங்க மந்திர ஆலோசனை பண்ணி ராமனை ஆட்சிக்கு உட்கார வைக்கணும்னு நீங்க முடிவு பண்ற பேச்சுல அவனை கூப்பிடல. நீங்க கூப்பிட்டு இருந்தா ராமாயணம் நடந்திருக்குமா? அப்ப ராமாயணம் நடக்கக்கூடாதுங்கிறது பகவானுடைய விருப்பமா? ராமாயணம் நடக்கணும். ராமாயணத்துல மக்கள் கஷ்டப்படக்கூடாது. ராமாயணம் படிக்கிறவனும் நினைக்கிறவனும் கேட்கிறவனும் சொல்றவனும் கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு மகத்தான காவியம் தொடக்கத்துல துயரத்துல எங்க ஆரம்பமாகுது? நீ எதெல்லாம் உன்னை தர்மத்தின் இன்பத்திலிருந்து உன்னை எதெல்லாம் விளக்குமோ அதெல்லாம் சுட்டி காட்டுறதுனாலதான் ராமாயணம் இன்னைக்கு நிலைச்சிருக்குது. அதை என்னைக்குமே தெரிஞ்சே வச்சிருக்கணும். அந்த 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 குற்றத்தை நாம செய்யக்கூடாது. செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால ராமாயணம் மற்ற காவியங்களை விட சிறந்ததாகவும் மனிதனுக்கு உதவியாகவும் உபயோகமாகவும் எப்பவுமே கூட துணைக்கு இருந்து அவனை பாதுகாக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல் பெற்றதாக இருக்கிறதுக்கு ராமாயணம்ங்கிறது இருக்கிறதுக்கு காரணமே அது உன்னை தர்மத்திலிருந்து உன்னை ஒரு நூலளவு கூட விலக விடாம காப்பாத்திட்டு இருக்கும். அதனாலதான் அது தெய்வமாவே கூட இருக்குது ராமாயணம். ராமாயணத்தை யார் சொன்னாலும் கேட்டாலும் நினைச்சாலும் மகத்தானவர்களா அவங்க ஆகிறதுக்கு காரணமே அவங்கள உடனடியா திருத்திடும். புரியுதா? தர்மத்திலிருந்து ஒரு நூலளவு கூட விலக வைக்காது. அவன் சொல்லும் செயலும் சிந்தையும் வாழ்வும் எத்தனை பிறவி எடுத்தாலும் அவனுக்கு துணைக்கு வரக்கூடிய உத்தம தர்மமாகவும் உத்தம ஞானமாகவும் மெய்ஞானமாகவும் விஞ்ஞானமாகவும் இருக்கும். இப்போ கதைப்படி சொன்னா இங்கே ஆலோசனை
இப்போ ராமனுடைய குணங்களை மறுபடியும் நாம் நினச்சி பார்க்குறோம். எப்படிப்பட்டவன்? 4 பிள்ளைகள்கிட்டையுமே அவர் சொந்த தேகத்தில் உன்னோட கைகால்களில் எப்படி நீ பாசமாக இருப்பியோ, வேறுபாடு இல்லாமல் பராமரிப்பியோ, அதே மாதிரி தான் தசரதரும் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய அங்கமாகவே, தன்னுடைய உள்ளமாகவே, உயிராகவே, உடலாகவே பாவிக்கிறார். அப்படி மகிழ்ச்சியாக இருந்தாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு வேற மாதிரி கூட்டியோ குறைச்சோ அவர் நினைக்கவே இல்லை. அது உண்மை. அப்போ இதுல விசித்திரமே அதுதான். அவ்வளவு பாசம் உள்ளவர் அவங்களுக்கு சொல்லாம விட்ட அந்த அது படிக்கிறவனுக்கு கூட சொல்லலைன்னா அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி தோன்ற ஒரு சாதாரண விஷயம்தான் இல்லையா? இப்போ ராமனுடைய குணங்களை சொல்றதா இருந்தா ஒவ்வொரு குணத்துக்குமே நமக்கு இப்ப இருக்கிற நம்மளுடைய அல்ப புத்தியினாலையும் குறைந்த ஆயுளாலையும் தேக வலிமை இல்லாததாலையும் சமயங்களாலேயும் பொருள்களாலேயும், அதாவது தனங்களாலேயும் செல்வத்தினாலேயும் நலிவுற்ற நிலையில் இருக்கிறதுனாலையும் நல்ல சமயம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. நமது சமயம் எல்லாம் இந்த குறைந்த அளவு உடல் பராமரிப்புக்கே முழு ஆயுளையும் செலவழிக்கிற நிலைமையில, வலிமை இழந்த நிலையில நமக்கு இந்த ஒவ்வொரு நற்குணமும் மிக பெருசா பிரம்மாண்டமா தெரியும். அவ்வளவு பெரிய நற்குணமா அப்படின்னு, அது நம்மளால முடியுமா அப்படின்னு தெரியும். ஆனா உண்மையில சுலபமானது தான். நாம உடையை எப்படி உடுத்திக்கிறோமோ, அணிகலன்கள் எப்படி போட்டுக்கிறோமோ, எப்படி தலை சீவிக்கிறோமோ, எப்படி பொட்டு வச்சுக்கிறோமோ, எப்படி திலக்கு போட்டுக்கிறோமோ, எப்படி நடமாடுறோமோ, தன்னை சிங்காரிச்சுக்கிறோம்ல, இதே மாதிரி சுலபமானது தான் இந்த ராமன் நமக்கு தர்ற நற்குணங்கள்லாம். அவர் கடைபிடிச்சது. மகாவிஷ்ணுவே மனிதனாக ஒரு சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணி அவர் கடைபிடிச்சு காட்டின அந்த நற்குணங்கள்லாம் நமக்கு நம்மளை என்னதான் வலிமை இழந்து கிடந்தாலும், நேரம் இல்லைன்னாலும், சீருடை அணியவோ, உன்னை திருத்தமா தலை சீவிக்கிறதுக்கோ, திருத்தமா முகத்தை வச்சுக்கிறதுக்கோ, அணிகலன்களை போட்டுறதுக்கோ உனக்கு அவகாசம் இல்லாம போறது இல்லையே. அதை நீ ரசிக்காம இருக்க மாட்டிய. உன்னுடைய தோற்றத்தை எப்போவாது அமங்கலமாகவும் பொலிவில்லாமலும் காட்டிக்கிறதுக்கு நீ விரும்புவியா? விரும்ப மாட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த நற்குணங்கள் எல்லாமே ரொம்ப பிரயத்தனப்பட்ட ஆழ்ந்த கருத்து உள்ளது, பிரம்மாண்டமாக தான் தெரியும். ஏன்னா நம்ம வலிமை இழந்து இருக்கிறது நேரத்தில். ஆனால் உண்மையிலேயே என்னதான் நிலைமை மோசமாக இருந்தாலும் நம்மளை நாம திருத்தமாக பார்த்துக்கிறதுக்கான ஒரு தைரியம், ஒரு செயல் இருக்கிற மாதிரி இந்த குணங்கள் சுலபமாகவும் நம்ம பொட்டு வைக்கிற மாதிரி, மை போட்டுக்கிற மாதிரி, பூ வச்சுக்கிற மாதிரி பயன்படுத்தலாம். புரியுதா? கடினமானதாகத்தான் ஆழ்ந்த கருத்தும் கடினமும், இதால இப்படியெல்லாம் கடைபிடிக்க முடியுமா அப்படிங்கிற பயமும் இருக்கு. அதே சமயத்துல இது அவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுலபமானதுதான், ஒன்ன சிங்காரிக்கிற மாதிரி தான். புரியுதா? மீண்டும் மீண்டும் ராமனுடைய குணங்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். முக்கியமா நம்ம விரோதம் இல்லாத, நமக்கு விரோதம் இல்லாத எண்ணங்களை நாம வளர்த்துக்கணும். நம்ம கிட்ட நமக்கு விரோதமான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டோம்னா அந்த எண்ணத்தினாலேயே எல்லாத்துலேயும் நமக்கு விரோதம் பாராட்டுற குணம் வந்துடும். அப்படி விரோதம் பாராட்டுற குணம் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு சுமையானவர்கள் ஆகிடுவோம். அப்படிங்கிறது ராமன் முதல்ல நமக்கு உணர்த்தி காட்டி அந்த அசூயை இல்லாத ஒரு குணத்தை வளர்த்துக்கிறதுக்கு அருள் புரிவார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.